கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் இந்த முதலாவது நம்முடைய மந்த்லி ஃபெலோஷிப் மீட்டிங்கில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற தேவனுடைய சத்தியத்தின் தலைப்பை நான் சொல்லுகிறேன். வெசல்ஸ் ஆஃப் ஹானர், மினிஸ்ட்ரி ஃப்ரம் அ broken and contrite heart. மண்பாண்டங்களான பாத்திரங்கள், நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து எழும்பும் ஊழிய பணி. வார்த்தை தலைப்பையே நம்ம கொஞ்சம் அப்படி உற்று பார்த்தாலே அதில் என்ன செய்தி இருக்குங்கிறத தெரிஞ்சிடலாம். மண்பாண்டங்களான பாத்திரங்கள், நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து எழும்புகிற ஊழிய பணி. வெசல்ஸ் ஆஃப் ஹானர், ministry from a broken and contrite heart. இதற்குரிய ஆதார வசனம் சங்கீதம் 51:17, Psalm 51 verse 17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, தாவீது ஜெபிக்கிற ஜெபம். அடுத்தால சொல்றார், தேவனே நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என்ன செய்ய மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர். இந்த சங்கீதத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது பாவத்தில் விழுந்து நாத்தான் தீர்க்கதரிசி அவனுடைய பாவத்தை அவனுக்கு கண்டித்து உணர்த்தின பின்பு அவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் தான் இழந்தவைகளை மீண்டும் கேட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபம்தான் சங்கீதம் 51. அதனால இதிலிருந்தெல்லாம் நம்ம உபதேசங்களை உருவாக்கக்கூடாது. எப்பவுமே அந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அவருடைய மனம் திரும்பின ஒரு இருதயம் தேவனை நோக்கி என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். அதனால இது ஒரு உபதேச சங்கீதம் அல்ல. அவர் சொல்றார் பாருங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஏன்னா இப்ப தாவீது அப்படி நொறுங்குண்ட ஆவியோடு தான் யாருடைய சமூகத்தில் நிற்கிறாரு, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார். அவர் ஒரு காரியத்தை குறித்து உறுதியா இருக்கிறார். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்ய மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர். இன்னொரு வசனத்தையும் நம்ம படித்தோம் அப்படின்னா இதற்கு ஏற்ற அந்த ஒத்து வாக்கியமாக இருக்கும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். தமிழில் நானே வாசித்தரேன், கன்னடாவில் மாத்திரம் யாராவது ஒருத்தர் அதை வாசிங்க. 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 4 verse 7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஓகே, இங்க பாருங்க, நான் முதலாவதே நான் சொன்னேன் மண்பாண்டங்களான பாத்திரங்கள். இப்போ சங்கீதம் 51 கூட கிட்டத்தட்ட அவர் தன்னை ஒரு பொன் பாத்திரமாக தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிக்கல. ஏன்னா இப்போ அவர் அப்படி இல்லை. சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமா மண்ணோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, உங்களுடைய வசனத்தினால என்ன செய்யும், உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்றார். ஸோ தாவீது தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பி வரும் பொழுது தன்னை ஒரு மண்பாண்டமாக, தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டவோ மேன்மை பாராட்டவோ அவங்க ஒன்றும் இல்லை. ஏன்னா பாவம் செய்து விழுந்து போன மனிதன். அதனால அந்த வசனத்தை நான் அப்படி பார்க்கிறேன். தன்னை ஒரு மண் என்று அவன் என்ன செய்கிறான், நினைவு கூறுகிறான். இங்க அதையே பவுல் சொல்றார், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அப்படின்னா அந்த இடத்துல பவுல் தேவனுடைய மகத்தான ஊழியர். அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நாங்கள்லாம் யார் ஆண்டவரே, மண்பாண்டங்கள். எங்களுக்குள்ளே நீர் என்னத்தை வைத்திருக்கிறீர், have kept a treasure in us. எங்களுக்குள்ள நீ என்னத்தை வைத்திருக்கிறீர், பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர்.
அதில் அவர் ரொம்ப 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 அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எங்களிலிருந்து வெளிப்படுகிற வல்லமை உண்டாயிருக்கவில்லை, அது தேவனால் உண்டானது என்று என்ன செய்யணும்? விளங்கணும். அப்படின்னா வெளியே தெரியணும் மக்களுக்கு. அதனால தன்னை சொல்றார், நாங்கள் யாரு? மண்பாண்டங்கள். எங்களுக்குள்ளே தேவன் எதை வைத்திருக்கிறார்? பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அநேக சமயத்தில் பவுலினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எபேசியருடைய தியானால அங்கே போயிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணும்போது அவங்களால பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. அப்போ அந்த பூசாரி மற்றும் அந்த பட்டணத்தினுடைய பிரதானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? தேவர்கள் நம்மிடத்தில் இறங்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர்லாம் இவன் வந்து ஜூபிட்டர் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பலி செலுத்தவும் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க? பெரிய மரியாதை செய்யணும். அப்போ தான் பவுல் சொல்கிறாரு, எப்பா நாங்களும் உங்களை போல யார் தான்? நாங்கள் தேவர்கள் அல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, எங்கள் மூலம் வெளிப்பட்ட இந்த மகத்துவமான வல்லமை, இந்த பொக்கிஷங்கள் எங்களிடத்திலிருந்து வந்ததல்ல. அதனால தான் அதை இங்கே நினைவு கூர்ந்து சொல்கிறாரு. நம்ம ஊழியத்தில் பல சமயத்தில் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும் பொழுது மக்கள் இந்த மண்பாண்டங்களிலிருந்து என்ன செய்யுது? பொக்கிஷம் வெளிப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க மிகுந்த கனத்தையும் மரியாதையையும் நமக்கு என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஓ நான் இதற்கெல்லாம் தகுதி உள்ளவன், கர்த்தர் என்னை எவ்வளோ கனமாக வச்சுருக்கிறார் தெரியுமா, நான் போகிற இடமெல்லாம் எனக்கு எவ்வளோ வரவேற்பு கிடைக்கிது தெரியுமா, என்னை யானை மேலே உட்கார வைக்கிறாங்க, குதிரை மேலே உட்கார வைக்கிறாங்க, சேரட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ட்ரெயின் பஸ்ஸிலலாம் ட்ராவல் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே எதில் தான் போவேன்? அதில் கூட ஃப்ளைட்டில், சாதாரண ஃப்ளைட்டில், ப்ரைவேட் ஜெட்டு. சாரி, நீங்கள் கத்துறவங்களை அப்படி ஆசீர்வதிச்சு வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஜெட்டு கூட வாங்குங்க. ஆனால் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமோ? இதெல்லாம் எங்களால் உண்டானதல்ல. யாரால் உண்டானது? ஆமாம், இந்த புத்தாண்டில் முதல் பிரசங்கம் உங்களோட நான் இது எங்கள் டேன், நாங்கள் அப்படி வச்சுருக்க முதல் பிரசங்கம் யார், ரெண்டாவது யார் அப்படின்னு சொல்லி, அதனால் இன்றைக்கி என்னுடைய டேன். இந்த புதிய வருஷத்தில் நம்ம வந்து ஊழியத்தை தொடர்ந்து ஒரு மாதத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த புத்தாண்டில் அவங்க பிரவேசிக்க முடியலை. ஆரம்பித்தும் ஊழியத்தில் போன வருடத்தை விட இந்த ஒரு மாதத்தில் அவங்க சந்தித்திருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப பெரியது. எத்தனையோ பேர் தங்களுடைய ஆவியில் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? சோர்ந்து சுருண்டு போயிருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து இந்த காலவெளியில் நினைக்க வேண்டியது என்னென்னா, நான் ஒரு மண்பாண்டம், எனக்குள்ள தேவன் தன்னுடைய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். இந்த பொக்கிஷங்களை பார்க்கிற மக்கள் என்னை கிட்டத்தட்ட தேவனுக்கு ஈடாகவே என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. ஆனால் நான் தான் அதை வெளிப்படுத்தணும். இட் இஸ் மை டியூட்டி டு ஷோ த பீப்புள் தட் திஸ் ட்ரெஷர் இஸ் நாட் ஃப்ரம் மீ, இட் இஸ் ஃப்ரம் த லார்ட். இது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி என்னுடைய 50வது வருஷ ஊழியத்தை நான் முடிக்கிறேன். இப்போவே உங்களுக்கு நான் இன்விடேஷன் கொடுத்துட்றேன். இந்த தெருவில் முன்னாடி போனீங்கன்னா அந்த ஒரு பெரிய திருமண மண்டபம் இருக்குது. அதில் எங்களுடைய திருச்சபை மக்கள் அதை ஒரு ஸ்தோத்திர விழாவாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. நான் இப்போ இந்த வசனத்தை பேசும்போது இப்போ பாருங்கள், அந்த 50வது வருட விழாவை எங்களுடைய திருச்சபை மக்கள் என்னென்னோ அது ஒரு பெரிய இன்னும் இந்த ஜாத்திரா ஃபெஸ்டிவல் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய பிளான் போட்டாங்க. நான் இந்த வாரம் அவங்கள கூப்பிட்டு எதெல்லாம் கட் பண்ணணுமோ இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்படிதான் அவங்களுக்கு பெரிய அந்த அவங்க போட்ட பட்ஜெட்டில் ஒரு நல்ல அழகான நல்ல ஆலயத்தை கட்டி முடிச்சிடலாம். பெரிய பட்ஜெட். அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் 50 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறது பெருசு இல்லை, 50வது வருஷத்திலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறதை நாங்கள் கொண்டாட விரும்பலை,
ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறதை கொண்டாட விரும்புகிறோம். We want to celebrate the Lord because he is using you. இன்னைக்கு 50 பேர் ஊழியம் வருஷம் முடிச்சு இருக்கிறாங்க. ஆனால் யாராக இருக்கிறாங்க? சும்மா அப்படி பிடிச்சி வச்ச டேஷ் மாதிரி ஒன்றும் யூஸ் இல்லாமல். நான் இந்த 50வது வருட ஊழியத்தை இந்த முடிக்கிற நாட்கள் ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துருச்சு. ரொம்ப தெளிவாக எப்போதும் எங்களுடைய திருச்சபையில் என்னை ஹானர் பண்ணுவதற்கோ, ஒரு மாலை போடுவதற்கோ, ஒரு ஷால் போடுவதற்கோ, பரிசுகளை கொடுப்பதற்கோ நான் அவங்களுக்கு என்ன கொடுக்கறதில்ல, அனுமதி கொடுப்பதில்லை. இந்த வருடம் எங்களுடைய ஆனிவர்சரியில் காலையில் கூட தலை கிழந்துனாங்க. நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள்லாம் கனம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழியத்தை நான் செய்யலைன்னா, இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்த போது இப்போது இருக்கிற யாருமே அப்போ என் கூட இருக்கலை. நான் சொன்னாதான் இந்த ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும். யாருடைய பாராட்டையும் அவர்களுடைய பரிசுகளையும் பெறுவதற்காக நான் இந்த ஊழியத்தில் நிலைச்சு நிற்கலை. 50 வருட ஊழியத்தில் சுனாமி போல எத்தனை சூறாவளிகள் வந்தும் நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் தள்ளாமலேயே சிலர் நான் இருக்கலைன்னு போயிடுறாங்க. கர்த்தர் அவங்கள தள்ளி இருக்கவே மாட்டார். அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா ஆண்டவர் அவங்கள மீண்டும் என்ன பண்ணியிருப்பார். ஆனால் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம்ப்பா இந்த ஊழியம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. எனக்கும் அப்படி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடிய மனநிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதற்கு நான் என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கையில் இப்போ எங்கள் ஜனங்கள்லாம் விட்டீங்கன்னு வச்சுக்கோமா, அவங்க அப்படியே பூந்து விளையாண்டுருவாங்க. ஆனால் நான் அதற்கு அனுமதிப்பதில்லை. ஏன்னா எனக்கு ஒன்று நல்லா தெரியும், என் இடத்திலிருந்து புறப்படுகிற எதுவுமே என்னுடையதல்ல. என் இடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையாக இருக்கலாம், வார்த்தையாக இருக்கலாம், வரங்களாக இருக்கலாம், அதெல்லாம் இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரத்திற்குள்ளே யார் வைத்திருக்கிறார்? தேவன் வைத்த பொக்கிஷங்கள். இந்த புதிய ஆண்டிலே நம்மை ஆண்டவர் இன்னும் வல்லமையாக, இன்னும் மகிமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த 2 வசனங்கள் நமக்கு திறவுகோல் வசனங்களாக இருக்கணும். ஆண்டவருடைய இப்போ கூட நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ முந்தைய விட கொஞ்சம் நான் நல்லா ஓரளவுக்கு நடக்கிறேன். இன்னும் நான் முழுமையாக என்ன ஆகலை, குணமாகலை. நிறைய பேர்லாம் என் கதை என்ன ஆச்சுது, முடிஞ்சு போச்சு. போன வருடம் ஜனவரி மாதம் பிஷப் மீட்டிங் நடக்கிறதுக்கு முந்தின மாலை, அதாவது இங்கே ஆயத்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது தான் என்ன செஞ்சேன், வண்டியிலிருந்து பாருங்கள், இன்னும் பாருங்கள் 1 வருடம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி எத்தனை வருஷம் இவ்வளோ ஆயிடுச்சு, 1 இயர் இஸ் ஓவர், ஒரு ஆனிவர்சரி ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்னும் முழுமையாக என்ன ஆகலை. பட் எனக்கு ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னா நான் மண்பாண்டம். ஒரு பாத்திரம் உடைந்து போனால், நொறுங்கி போனால், அதை குயவன் தான் ஒரு பாத்திரம் கெட்டு போனால் அதை இன்னொரு பாத்திரமாய் உருவாக்கி பயன்படுகிற பாத்திரமாய் மாற்றுவது நம்ம கையில் இல்லை, அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. எல்லாவற்றையும் பார்க்குறேன். 50 வருஷம் முடிச்சு நிற்கிறேன். 1 வருடம் டோட்டல் படுக்கையில் இருந்துட்டு வரேன். அதனால் மக்கள் பேசுவாங்க, ஐயா நம்ம ஐயாலாம் அப்படி இப்படின்னு. நான் சொல்ல, எந்த ஐயாவாக இருக்கட்டும், ஒன்று அவங்க அறிக்கை செய்யணும், நான் ஒரு மண்பாண்டம். இன்னைக்கு அநேகரை தேவன் பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்குரிய காரணம் ஒன்றே ஒன்று, நான் பொன் பாண்டம்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐ எம் அ கோல்டன் வெசல். இந்த எண்ணம் யாருக்குள்ளே இருக்குதோ அவங்கள தேவனால் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயமுள்ள மனுஷனைத்தான் ஆண்டவர் அவன் உடைந்தாலும் அவனை உருவாக்கி அவனை பற்றி என்ன சொல்லுவார் தெரியுமா? இவன் என் இருதயத்திற்கு ஏற்ற புருஷன், இஸ் a man after my own heart. தாவீதை குறித்து சொன்னார்ல. அதனால் இந்த புத்தாண்டில் நம்ம பிரவேசித்து ஊழியங்களை இன்னும் ஒருவேளை ஜனவரிக்கு அப்புறம் இன்னும் சில காரியங்களை குறித்து நமக்கு ஃபோக்கஸ் இருக்கலாம், விஷன் இருக்கலாம். ஆனால் இந்த முதலாவது நம்முடைய ஊழியர் கூடுகையிலே
நம்மை தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பாக, எத்தனை பேருக்கு அந்த தமிழ் பாட்டு எனக்கு தெரியும் தெரியாது, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர், சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவீர். பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான ஜபத்தை பாடல் எழுதியிருக்காங்க. என் மாம்சத்தை நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே, என் மாம்சம் என்ன ஆகணும்? சாம்பல் ஆகணும். சாம்பல் அப்படிங்கிறது பலியில் பல பலிகள் இருக்குது. அதில் நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த சர்வாங்க தகன பலின்னு ஒன்று இருக்குல்ல. அப்படின்னா என்னென்னா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அதை என்ன செஞ்சிடணும்? எரிச்சிடணும். அந்த சாம்பலை கொண்டு போய் பாளையத்திற்கு புறம்பே கொட்டணும். சில பலிகள் இருக்குது, அதை அறுத்து அதனுடைய கொழுப்பை மாத்திரம் தகனிச்சுட்டு குடல்கள் போன்றவைகளை வெளியே கொண்டு போட்டுட்டு மீதியை கர்த்தருக்கு பலியாக காண்பித்துட்டு அதை ஆசாரியர்களும் லேவியர்களும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அது வேற பலி. ஆனா இந்த சர்வாங்க தகன பலி யாரும் சாப்பிடலாம் முடியாது. அது ஆண்டவருக்காக முற்றிலும் என்ன செய்யப்பட்டணும்? சாம்பலாக்கப்படும். அர்ப்பணிக்கிறது இல்லை, சாம்பலாக்கப்படணும். இந்த சர்வாங்க தகன பலின்னா என்ன தெரியுமா? சர்வ அங்க தகன பலி. சர்வாங்கம் அப்படிங்கிறதுனா சர்வ அங்கம் அப்படின்னா அதுல ஒரு பாட்டு கூட, விரல் நகம் கூட யாருக்கு தான். அதை ஏன் யாருக்கும் சாப்பிட கொடுக்கறது இல்லை தெரியுமா? அது முழுவதும் யாருக்கே சொந்தம்? கர்த்தருக்கே சொந்தம். அதனால பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன்னு சொல்லும் போதே நம்ம மனசுல ஒண்ணு இருக்கணும், நான் என்னை சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகம் எனக்காக எங்க அறையப்பட்டிருக்கிறது? இப்போ சிலுவையில் 3 அந்த கலாத்தியர்ல ரொம்ப அற்புதமான சத்தியம் இது. நீங்களாம் இப்போ வர லெந்து நாட்களில் இந்த 3 பாயிண்ட்டையும் ஒன்றையும் பீஸா கழட்டி பிரசவம் பண்ணீங்கன்னா எத்தனையோ வாரம் பிரசவம் பண்ணிடலாம். கிறிஸ்து எனக்காக சிலுவையில். அப்போ சிலுவையில் அங்கே யார் இருக்கிறா? கிறிஸ்து. இது எவ்வளோ பெரிய டாபிக், கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். இது ஒரு பெரிய உபதேசம். அடுத்தால சொல்றார், அதோட கதை முடியலப்பா, நான் கிறிஸ்துவுக்காக எங்க அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில் அறையப்படல, நானும் என் அங்கங்களை என் சரீரத்தை கிறிஸ்துவுக்காக எங்க அடிச்சிருக்கிறேன். இதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அதாவது சிலுவையில் இயேசு மரித்தது ஒரு விக்டோரியஸ் சாக்ரிஃபைஸ், அது நமக்காக. இப்போ அவருக்காக ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ட்ரூ லவ் மஸ்ட் பி ரெஸ்பாண்டட். ஒருத்தர் உண்மையான அன்பை நமக்கு காண்பிக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டும் காணாமலும் போகக்கூடாது, அதற்கு நம்ம பிரதியுத்தரம் செய்யணும். தேர் மஸ்ட் பி ரெஸ்பான்ஸ் பிகாஸ் இட் இஸ் ட்ரூ லவ். இந்த உலகத்தில் நம்ம யார் யாரையோ சொல்லலாம், என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, உயிரை போல நேசிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் 10வது ஆண்டு விழா நாங்கள் கொண்டாடினோம். இப்போ 36வது வருஷம், 26 வருஷத்துக்கு முந்தி சொன்னார். அந்த ஆண்டு விழாவில் ஊழியக்காரங்களாம் ஒரு வாழ்த்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதில்லை. அவர் சொன்னார், எங்கள் ஐயாவுக்காக இவர் தான் என்னை உருவாக்கலாம் அனுப்புன்னு 62லாம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், என்னால் அவருக்கு எந்த பரிசுமே கொடுக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே என் ஆயுள் காலத்தில் பாதியை எடுத்து எங்கள் ஐயாவுக்கு கொடுங்க அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னாரு. இது ஒரு முட்டாளின் ஜெபம். கரெக்டாக ஒரு ஃபூல் தான் இப்படி ப்ரேயர் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு ஆயுள் நாளை கூட்டணும்னு ஆண்டவர் விரும்பினார்னா, ஏன்னா என் காலம் அந்த ஊழியர் கையில் இல்லை,
யார் கையில் இருக்கு? சரி, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எம்ஜிஆர் மாதிரி ஏதோ வசனம் பேச அன்னைக்கு சொல்லிட்டாங்க, என் உயிரை எடுக்கவே நின்னது அந்த ஊழியக்காரன் தான். கடைசியில் நான் எப்பவும் சொல்கிறேன், நம்ம மக்கள் முன்னாடி எவன் ரொம்ப புகழ்றானோ அவன் தான் நம்ம காலில் அறுத்துட்டு இருக்கலான்னு அர்த்தம். ஆனால் நான் அன்னைக்கு அப்படி பார்க்கல. கொஞ்சம் காலங்கள் சென்றது, அவரை சில காரியங்களில் கண்டித்தோம், ஒழுங்குபடுத்தணும், அவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவர் செய்த அந்த தீமை அதெல்லாம் மறந்துட்டேன். சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். பாருங்க, தன்னுடைய ஆயுள் நாளில் பாதியை எனக்கு கொடுக்கும்படி ஜெபித்தவர் நான் நல்ல ஆயுள்ல இருக்கும் போதே நான் சாக மாட்டேனான்னு பார்க்கிறார். அதனால இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய ஊழியத்தில் நாம் காண்கிற எந்த வெற்றியுமே நிரந்தரமானதில்லை. நான் வெற்றி அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். ஒரு நாள் வரப்போகிறது, அவர் நம்மை பார்த்து சொல்லணும், நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. அதில் வார்த்தை முடிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ கொஞ்சத்தில், யாரும் ரொம்ப உண்மையா இருந்தாலும் அவர் சொல்ல மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க, அந்த கொஞ்சம் தான் நம்முடைய மிகப்பெரிய அதிகம். அவர் கொஞ்சம் சொல்றார் இல்லையா, அந்த அளவு அவருக்கு தான் தெரியும். அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களில் உபயோகிக்கிற ஒரு வார்த்தை, நான் ஒரு நாள் மரித்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்பேன். அவரை பார்த்து, ஆண்டவரே உமக்காக ஆடி ஓடி இளைப்பாறுதல் இல்லாம பயங்கரமா ஊழியம் செய்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பெருமை கிடையாது. ஏன்னா பெருமை உள்ளவன் தான் அப்படி சொல்லுவான், I have done so much Lord, it is proud. ரெண்டாவது சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு சரீரத்தில் பலவீனம், எப்போதும் எனக்கு வியாதி, கஷ்டம், பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, அதனால் உமக்காக நான் எதுவுமே செய்யலாண்டவரேன்னு சொல்கிற அளவுக்கு நான் சோம்பேறியும் கிடையாது. ஏன்னா ஒரு தாளந்தை வாங்கினவன் கொண்டு போய் புதைச்சி வச்சுவிட்டு அவரையே என்ன சொல்கிறான், அந்த அளவுக்கு நான் சோம்பேறி பையன் கிடையாது ஆண்டவரே. அப்போ என்ன தான் சொல்லுவேன், உங்களுக்காக அதை சாதித்தேன் இதை சாதித்தேன்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ பெருமைலாம் கிடையாது. ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நான் மண் புழுதி சாம்பல் அப்படின்லாம் கதை ஒடிக்கவும் நான் தயார் இல்லை. அப்போ என்ன தான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னால் இயன்றதை உமக்காக நான் செய்தேன். ஐ ஹவ் டன் வாட் ஐ கேன். அந்த தைலத்தை ஊற்றின பெண்ணை பார்த்து என்னென்னவோ கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்றார், ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்றீங்கப்பா, அவளை விட்டுடுங்க. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நம்முடைய ஊழியம் மகிமையான வெற்றி உள்ளதாய் இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், இவன் தன்னால் இயன்றதை செய்தான். ஏன்னா இவன் ஒரு மண்பாண்டம், சின்ன விஷயத்துக்கு கூட உடஞ்சி நொறுங்கிடுவான். நம்ம சிலரை பார்த்து சொல்லுவாங்கலாம், ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புள், தொட்டால் சினிங்கின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு செடி அப்படி தொட்டால் என்ன செஞ்சுக்கும். இன்னைக்கு நம்மில் பலர் உண்மையிலேயே தொட்டால் சினிங்கி செடி மாதிரி தாங்க. சின்ன ஒரு கமெண்ட், சின்ன ஒரு கிரிட்டிசிசம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஒன்று அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் கோபப்பட்டு குதிக்கிறோம், இல்லை யோனா மாதிரி ஒரு ஆமணக்கு செடியினுடைய நிழல் அவனை விட்டு போன உடனே ஆண்டவர் என்ன போடுறான், சண்டை போடுறான், நான் இங்கே வரமாட்டேன்னா நீர் தான் கொண்டாந்துங்க தள்ளி, இப்போ நான் ஆமணக்கு செடி கேட்டேன்னா அதை என் தலைக்கு பின்னால் முளைக்க வச்சு இப்போ அதையும் பட்டு போக வச்சுட்டீரே. நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அது என்ன சொல்ற, ரொம்ப பேத்தட்டிக், பரிதாபத்திற்குரிய உங்களா சில சமயத்தில் நம்முடைய ஜபங்களில் விசுவாசம் கம்பீரம்லாம் இருக்கிறது இல்லை. சோர்வுகள், எதிர்ப்புகள், கடினமான சூழ்நிலைகள், குறை சொல்லுதல், இதெல்லாம் பார்த்த உடனே என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் என்ன இல்லை லாய்க்கு, என்னை விட்டுருங்க ஆண்டவரே. இப்போ நான் விட்டுட்டா ஐயோ அப்படின்னு ஆண்டவர் ஒப்பாரி வைக்க போறாரா?
அதனால ரொம்பலாம் போய் எலியா கூட அப்படித்தான் ஜெபித்தான், போதும் கர்த்தாவே என் ஜீவனை. இதுதாங்க பக்கா மாய்மால ஜெபம். இந்த மாய்மால ஜெபத்திற்கு பைபிள்ல ஒரு உதாரணம் பிடிக்கணும்னா எலியா ஒரு பயங்கரமான ஆள். காட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவே நான் என் பிதாக்களை பார்க்கணும், இவன் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் சொல்லியா கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரு. அந்த குவாலிஃபிகேஷன்லாம் அவனை அழைக்கல. இவன் போய் அங்க கதை விடுறான். என்ன செய்ய ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும். ஆக்சுவலா எடுத்துக்கொண்டா அவன் செத்துருவான்னு அர்த்தம் இல்லையா? பாருங்க, அவன் எங்க இருந்து ஓடி வந்தான்? பட்டணத்துல இருந்து, நாட்டில இருந்து ஓடி வந்தான். ஏன் ஓடி வந்தான்? அந்த ரீசன் சொல்லுங்க. ஏன் ஓடி வந்தான்? ஏசபேலுக்கு. அவன் எதனால அவளுக்கு பயந்தான்? நாளை இந்நேரம் அவன் தலை அவன் உடம்புல, அவன் உண்மையிலே சொல்றேங்க, அவன் சாகுறதுக்கு ரெடியா இருந்திருந்தா, அது கூட நாட்டில் செத்துருந்தா ஒரு ரத்த சாட்சியாவது மறிச்சிருப்பான். கரெக்டா? ஆண்டவருக்காக வைராக்கியம் வந்துன்னாருப்பா, 3 வருஷம் ஒழிஞ்சிருந்தார். வானத்துல இருந்து பனியும் மழையும் வராம பண்ண வல்லமையான பாத்திரம். நேற்றைக்கு சாயங்காலம் தான் என்ன செய்தார்? பலிபீடத்துல அப்படியே ஆண்டவருடைய அக்கினி என்ன செய்தவர்? இறக்கி 400க்கும் மேற்பட்ட பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சவர்? அழிச்சு ஒழிச்ச வீரன் தானே, கதாநாயகன் தானே. அவர் பூமியில நாட்டுக்குள்ள இருந்து அந்த ஏசபேல் கையில் அவர் செத்திருந்தார்னா அது பெரிய ஹிஸ்டரியா இருந்திருக்குமா? ரத்த சாட்சி. அப்பா என்னென்ன இந்த காலமா இருந்தா உடனே வாட்ஸ்அப்ல வரும், உடனே எல்லா சோசியல் மீடியால வரும், பயங்கரம். பாருங்க, கிரகாம் ஸ்டெயின்ஸ் மரித்தரல இப்போ 1 வாரத்துக்கு முந்தி தான் அந்த நாள் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நாளை நாம் என்ன செய்கிறோம்? அப்படி எலியா அப்படி செத்திருந்தா அதையும் ஒரு மார்டேர்ஸ் டேன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? அதெல்லாம் விட்டுவிட்டு நான் அவ கையிலலாம் ரத்த சாட்சியா சாக மாட்டாண்டவரே, நீர் என்ன சாகடிச்சிடும். இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாரு, இவ்வளோ சவால்களை சந்தித்த தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டு போய் இந்த கடவுள் எங்க சாவடிச்சிட்டாரு சொல்லுங்க. யாருக்கு மகிமை? அங்க கர்த்தருக்கு மகிமை வருமா? அவன் உண்மையிலே சாக விரும்புனா நாட்டுக்குள்ள இருந்திருக்கணும். இப்ப காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறான். அன்னைக்கு நம்ம பலர் இப்படிதாங்க என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்கிட்ட ஒரு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? எதிர்ப்புகளை கண்டு பயந்து. இதுக்கு காரணம் என்ன? அவன் உயிருக்கு பயந்தவனா எனக்கு தெரியல. இதுதான் சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இதுதான் மன சோர்வு, ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நம்ம மண்பாண்டங்கள், மண்பாண்டம் அப்படி போட்டாலே போதும், தூள் தூளா என்ன செஞ்சிடும். இந்த புத்தாண்டினுடைய இந்த முதல் கூட்டத்தில் நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒரு சின்ன கல்லை யாராவது போட்டாலும் நான் நொறுங்கி போகிற ஒரு பாத்திரம். ஆனா நான் நிலையாய் நிற்பது, நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் இந்த புத்தாண்டுக்குள் நான் பிரவேசித்திருக்கிறேன். உம்முடைய கிருபையினால் இந்த புத்தாண்டுல 1 மாதத்தை நான் முடித்திருக்கிறேன். உம்முடைய கிருபையினால தான் அடுத்த 11 மாசத்துக்குள்ளே நான் என்ன செய்ய போறேன்? பயணம் செய்ய போறேன். நம்ம ஆண்டவருடைய ஊழியத்திற்காக பல பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம். திட்டமே இல்லாம யாருமே ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தருக்காக என்ன அவர் சொல்றது ஒண்ணு, 2 நீங்க அவருக்காக செய்ய விரும்புகிறது. அதுல அவர் எதை டிக் பண்றாரோ அதை செய்ய முடியும். ஆனா அவர் கொடுக்கிற எதையுமே இது எனக்கு வேண்டாண்டவர், இதெல்லாம் எனக்கு ஏற்ற வேலை இல்லை, இது அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அவர் ஒரு வேலையை கொடுத்தா அதற்குரிய ரீசோர்சஸ், அதற்குரிய பலன், அதற்குரிய அபிஷேகம், அதற்குரிய உடன் ஊழியர்கள் எல்லாத்தையும் அவர் தருவார். இப்ப நாம சில காரியங்களை செய்ய விரும்புறோம். அது நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷன். கர்த்தர் கொடுக்கிற விஷன் 100க்கு 100 நிறைவேறும். நமக்குள்ள சில விஷன் இருக்குது,
அதில் அவர் எதெல்லாம் ஓகேன்னு சொல்றாரோ அது நிறைவேறும். அவர் ஓகே சொல்லாதது என்ன செய்யாது. நல்லா புரியுது. இன்னைக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறோம். ஐயோ, என் ஊழியத்தில் தோற்று போயிட்டேன், அவங்கெல்லாம் வெற்றி அடைகிறாங்க, இவங்க வெற்றி அடைகிறாங்க. அவங்க ஏன் வெற்றி அடைகிறாங்க தெரியுமா? அவங்க ரெண்டு காரியம் செய்கிறாங்க. ஒன்று, ஆண்டவர் சொல்றத செய்கிறாங்க. ரெண்டு, அவங்க விரும்பினதுல ஆண்டவர் எதெல்லாம் ஓகே சொன்னாரோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு மீதி என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. அதனால அவங்க வெற்றி அடைகிறாங்க. ஆனா நம்மில் பலர் என்ன செய்யறது தெரியுமோ, நான் அதெல்லாம் விட மாட்டேன், நான் செய்வேன், பிச்சை எடுத்தாவது செய்வேன். சாரிங்க, நம்மளெல்லாம் பிச்சைக்காரங்களை மாற்றுறது தேவனுடைய திட்டம் அல்ல. என்றெல்லாம் எத்தனை ஊழியர்கள், நான் பிச்சை எடுத்தாவது ஊழியம் செய்வேன். சாரிங்க, அப்படிலாம் உன்னை பிச்சை எடுக்க வைத்து உன்னை ஊழியம் செய்ய வைக்கிற அளவுக்கு நாம் பிரசங்கிக்கிற ஆண்டவர் பிச்சைக்காரன் அல்ல. அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்த கேசட்லாம் போடுவாங்க தெரியுமா? இப்பெல்லாம் கேசட்லாம் ஒழிஞ்சு எவ்வளோ காலம் ஆச்சு. அப்பெல்லாம் யாரா பாருங்க கேசட் கேசட், அது கேட்குற மாதிரி இருக்கோ இல்லை எப்படி இருக்கோ அதெல்லாம் தெரியாது, ஆனால் கேசட் போட்டுருவாங்க. அந்த ஸ்டுடியோவில் இருந்து என்னத்தை வாங்க முடியாது, கேசட்டை வாங்குறதுக்கு என்னது இருக்காது, துட்டு இருக்காது. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொல்ல, ஐயா என் மனைவியினுடைய தாலி முதல் கொண்டு விற்று ரெக்கார்டிங் பண்ணிட்டேன்யா, ஆனால் இப்போ என்ன இல்லை காசு, அதை வாங்குறதுக்கு காசு இல்லை. நான் சொல்கிறேன், இது தேவன் சொன்னதல்ல. தேவன் சொல்லி இருந்தா, இப்போ பாருங்க, இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கும்படி மோசே கிட்ட கர்த்தர் பேசுறார். அதுவும் எங்க கிடக்குறான், மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் இருக்கும்போது பேசுறார். அவன் 1000 சாக்கு போக்கள் சொல்றான். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப ஓவர் பிக்கு பண்ணாத, நீ போ, அங்க உனக்காக யார் காத்துட்டு இருக்கிறா, உன் சகோதரன் காத்துட்டு இருக்கிறான் ஆரோன், நீ போய் அவன் கூட சேர்ந்துக்கோ. பார்வோன் முன்னால பாருங்க, அவன் நான் திக்கு வாயும் மந்தனம் அப்படி சொல்றான். அப்ப ஆண்டவரே சொல்றார், வாயை உண்டாக்கினவர் யாரு, காதை உண்டாக்கினவர் யாரு அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? மோசே அந்த இடத்துல ஆண்டவரே உம் சித்தம் என் பாக்கியம் சொல்லி இருந்தா அவன் வாய் அங்க சரியா இருந்திருக்கும். அவன் திக்கு வாயும் மந்தனாவும் அங்க ஒரு அற்புதம் நடந்து என்ன ஆயிருக்கும். அவன் சொல்றான், தன்னுடைய பலவீனத்தை தான் சொல்றான், தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை அவன் அங்க பார்க்க மாட்டேங்கிறான். திருப்பி திருப்பி அவன் சொல்றான், ஆண்டவரே நான் அப்படி போகணும்னா லட்சம் மக்கள்கிட்ட பேசணும், ஒரு ராஜா முன்னால போய் நான் திக்கு வாயிலெல்லாம் பேச முடியாது, சிங்கம் மாதிரி நான் முழங்கணும் அப்படின்னு அவன் கேட்டிருந்தானா அப்படியே ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொல்லி இருப்பார். முச்செடி எரியுதுங்க, ஆனா அது என்ன செய்யல, வெந்து போகல. அவ்வளவு அற்புதமான தேவன்ட்ட இவன் சொல்லியிருக்கணும், என் வாயை நீங்க குணமாக்குங்க ஆண்டவரே, திக்கு வாயோடு ஒரு தலைவனாய் நான் இருக்க விரும்பல, ஏன்னா நான் பார்வோனுடைய கண்ணிலேயே விரல விட்டு ஆட்ட போறேன் அப்படின்னா சிங்கம் மாதிரி முழங்க எனக்கு என்ன தாங்க பலன். அப்படிதாங்க நம்ம எல்லாம் கேட்டுதான் நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நானும் யுவராஜ் ஐயாலாம் அந்தமான் போகும்போது, அவர் தான் எங்கள்கிட்ட கொஞ்சம் மூத்தவர், எல்லாம் ஓரளவுக்கு சின்ன வயதில் மூத்தவர். அந்த அந்தமான் தீவு கொஞ்சம் தமிழ், கொஞ்சம் மலையாளம், கொஞ்சம் பெங்காலி, கொஞ்சம் இந்தின்னு எல்லாமே இருக்கு. அது ஒரு மினி இந்தியா. அந்த நாட்களில் 79, 80 நான் சொல்றேன், 80s 80 நாங்கெல்லாம் மற்றவங்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். புரியுதா உங்களுக்கு? ஹே இவனுங்க என்ன, அந்த நெகேமியா காட்டு ஒரு நரி ஏறி போனா கூட அது என்ன செஞ்சு போயிடும் அப்படின்னு பேசுற அளவுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரண பசங்களா இருந்தோம். பசங்கன்னு சொல்றேன், எங்களுக்காக ரொம்ப பரிச்சயமான எல்லாம் நிறைய பேர்லாம் இருக்கல. ஆனா எங்களை அனுப்புனாங்க, கொண்டு போய் விட்டாங்க. அவர் ஒரு கப்பல் போனா அது திரும்பி வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அது வரைக்கும் எங்க கூட அந்த தலைவர் இருந்தார், அவர் கப்பல்ல போயிட்டார். திக்கு தெரியாத காட்டுல அப்படியே திசை தெரியாத இடத்துல நாங்க விட போட்டோம். மண்பாண்டங்கள் யாரை பார்த்தாலும் பயமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றேங்க,
விழுந்து கிடந்தோம் ஆண்டவருடைய பாதத்தில். உபவாசம் இருப்போம். சாப்பிட்ட நாட்களை விட நாங்கள் உபவாசம் இருந்த நாட்கள் தான் அதிகம். உண்மையை சொல்றேன். அந்த வயசுல 18 வயசு 19 20 அந்த மாதிரி வயதுல நல்லா சாப்பிடுற வயதுல என்ன செய்யல, எங்களுக்கு நல்ல ஆகாரங்கள் கிடைக்கல. ஆனா ஆண்டவருக்காக துணிஞ்சி இறங்கணும். கர்த்தர் போக சொல்ற இடமெல்லாம் நாங்க விரும்பி போக மாட்டோம். கர்த்தர் சொல்ற அழைப்புகள் எல்லாத்துக்கும் போனோம். பிசாசுகள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும். அந்த நாட்களில் எங்க 6 பேரை பற்றி அந்தமான்ல சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்றாங்க, உலகத்தை கலக்குறவங்க அந்தமானுக்கும் வந்திருக்கிறாங்க. பெருமையெல்லாம் பேசல, இது உண்மை, இது ஃபேக்ட், திஸ் இஸ் ஹிஸ்டரி. அந்தமான் ஊழிய சரித்திரத்தை யாராவது எழுத விரும்பினால் எங்க 6 பேரை விட்டுட்டு அவங்களால என்ன செய்ய முடியாது, எழுதவே முடியாது. நாங்க ஆரம்பித்த அந்த ஊழியம் தான் இன்னைக்கும் அந்தமான்ல நம்பர் 1 டாப்ல இருக்குது. அதான் நான் எங்களை சொல்லல, மண்பாண்டங்கள் நாங்கள் அவருடைய பாதத்தில் போய், ஆண்டவரே நாங்கள் சின்ன பசங்கப்பா, எங்கிட்ட சாப்பிட கூட சாப்பாடு இல்லை, உடுத்த நல்ல துணி இல்லை, ஆனால் எங்களை அந்தமான்ல கொண்டாந்து விட்டுருக்கிறீர். உங்களுடைய சித்தப்படி எங்களை என்ன செய்யும், போகிற இடமெல்லாம் நாங்கள் எங்க போறோமோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அசைவு. அசைவுன்னா என்ன, அற்புதங்கள் நடக்கும். அது வரைக்கும் அந்த மக்கள் கொடிய பிசாசுகள் அலறி ஓடினதெல்லாம் யாருமே என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே கிடையாது. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு இடத்துல போய் ஒரு ஊழியம் செய்வோம், அங்க ஒப்பு கொடுக்கிற மக்களுக்கு அங்க ஒரு ஜெப ஆராதனை ஆரம்பிப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அது சர்ச்சா மாறிடும். அங்க இருந்த ஆங்கிலிக்கன் சர்ச், சீனிவாசன் ஒரு பிஷப் இருந்தார், அந்தமான்ல ஒரே பிஷப் தான், அவர் தமிழ்காரர். ஆனா அந்த அந்தமான் நிக்கோபார் அதெல்லாம் அந்த ஆங்கிலிக்கன் சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அவர் ஒருத்தரே பிஷப். அவர்கிட்ட போயிருக்குது. என்ன இவங்க வந்தாங்க, ஆங்கிலிக்கன்காரெல்லாம் அவங்க பின்னால போயிட்டாங்க, மெத்தடிஸ்காரெல்லாம் அவங்க பின்னால போயிட்டாங்க. என்னது இது? அப்ப நீங்க இருந்தீங்களான்னு தெரியல. ஒரு முறை எங்களை கூப்பிட்டு அனுப்பினார். பெரிய பங்களா அவருடையது, அரசாங்கமே அவருக்கு எல்லா இதுக்கும் கொடுக்கும். உள்ள போய் பார்த்தோம், தமிழ்காரத்தன் அவரு. ஓ, நீங்க தான் அந்த பசங்களா? பாருங்க, யாருன்னு கேட்கறது, நீங்க தான் அந்த பசங்களா? அவருடைய பார்வையில் நாங்கள் யாரை போல இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். எதற்கு? நான் அவர் வயசுதான தகப்பனார் தான், ரொம்ப எனக்கு அவர் தாத்தா வயசுல இருந்திருப்பார். எந்திரிச்சு நடக்க கூட அவருக்கு பெல்லன்லாம் கிடையாது. அவர் கேட்கிறார், நீங்க தான் அந்த பசங்களாடா? எங்க சர்ச்சுகள் எல்லாம் காலி பண்ணிட்டீங்களா? ஐயா, நாங்க காலி பண்ணலையா, அவங்க காலி பண்ணிட்டு வராங்க. ஓப்பனா சொல்றேங்க, மெத்திரி சபைகள்லாம் செத்து கிடந்துச்சு. எங்களை பார்த்த உடனே தேவதூதர்களை போல ஏற்றுக்கொண்டாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? செத்து கிடந்த மக்கள் எல்லாம் உயிர் அடைகிறாங்கன்னா அதற்கு பேர் தான் எழுப்புதல். யாரும் அதை எழுப்புதல் ஏற்றுக்கொள்ளலனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எழுப்புதல் வரலாறு என்பது அதுதான். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம போடுற திட்டங்களை மாற்றி அமைக்க அவருக்கு தான் உரிமை உண்டு. இந்த புத்தாண்டில் புதிய வருடத்தில் ஆண்டவரை போய் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆண்டவரே, நான் ஒரு இடத்த வாங்கிட்டேன் ஆண்டவரே, வாங்குறதுக்கு முந்தைய அவர் வாங்குன்னு சொன்னால் தான் வாங்கணும். இல்லை, நான் கட்டட வேலையை ஆரம்பிச்சுட்டு ஆண்டவரே நீங்க தான் காப்பாற்றணும், இதுவே முதல்ல தப்பு. அங்கேயே ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க தான் காப்பாற்றணும் சொன்னாலே ஏதோ அங்க மாம்சம் கலந்திருக்குது. எஸ்ரா நெகேமியா அலங்கத்தையும் ஆலயத்தையும், அவன் ஆலயத்தை சரி பண்ணா, இவன் அலங்கத்தை சரி பண்ணான். என்னென்ன எதிர்ப்புகள், என்னென்ன நக்கல், என்னென்ன பரிகாசம். சன்பல்லா, தொபியா, அவன் ஓன் ஜனங்களே அவங்கள ஏற்றுக்கொள்ளல. நிறைய பேர் பிரபுக்கள்லாம் இவன் சொல்ல அங்கங்க நம்ம கட்டிட்டு வரலாம். பைபிள் சொல்லுது, தெக்கோவா ஊர் பிரபுக்கள் அவனுக்கு என்ன கொடுக்கல, கை கொடுக்கல. ஆனா அவங்க என்ன செய்தாங்க, ஒருத்தன் வந்து சொல்றான், டேய் உங்களை கொல்றதுக்கு வராங்கப்பா, வா எங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிக்கலாம், ஆலயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்போ
நெகேமியா சொல்றான், ஏய், என்னை போன்ற மனிதன் உயிருக்கு பயந்து ஓடி என்ன செய்வானோ, நான் ஒரு தரிசனத்தோட வந்திருக்கிறேன். இந்த புத்தாண்டுக்குள்ள சில சூழ்நிலைகள், சில மனிதர்கள், சில எதிர்ப்புகள், ஓடி ஒளிஞ்சிக்கோ. நம்ம சொல்லணும், நான் ஏன் சித்தப்படி இங்க இல்லப்பா, நான் கட்டிட்டு இருக்கிறது என் விருப்பப்படி, என் ராஜ்யத்தை நான் கட்டல. நான் போய் ஓடி போவனா, நான் போய் ஒளிஞ்சிக்குவேனா, நான் போய் மறைஞ்சிக்குவேனா அப்படின்னு சொல்லி சவாலை சந்திக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மண்பாண்டங்களுக்குள்ள நான் என்னத்தை வச்சிருக்கிறேன், பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய இருக்க, நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, அந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? பலவீனத்தில் தேவனுடைய பலன். அந்த பொக்கிஷன்றது நான் எதை சொல்றேன்னா, பலவீனத்தில் தேவனுடைய பலன். God's strength in our weakness. This is a treasure. இது ஒரு பொக்கிஷம். என் வாழ்க்கையில் இதை நான் பார்க்குறேன். சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் நான் எந்திரிச்சு சர்ச்சைக்கெல்லாம் வந்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் இருப்பேன். என் மகன்கிட்ட கூட சொல்லுவேன், நீ பிரசங்கம் நீ ரெடி பண்ணிக்கோன்னு. என் மகன் அப்படி சொன்னால் அதை நம்புறதே இல்லை. என் மகன் இங்கே இருக்கிறாரா இல்லையான்னு தெரில. சொல்லுவேன், நாளைக்கு நீயே 2 சர்வீஸ்லேயும் பிரசங்கம் பண்ணிடுறதுனால. எங்கள் மகன் அதை நம்ப மாட்டார். ஏன்னா காலையில் எழுப்பும் போது சிங்கம் மாதிரி எழுந்து நிற்பேன். கரெக்டா? அதனால் அவர் என்ன பண்ணுவார், டேடி நீங்களும் ஒன்று ஆயத்தம் பண்ணுங்க, உண்மையிலே உங்களுக்கு முடியலைன்னா நான் பேசுகிறேன். புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்கிறது என்னன்னா, உண்மையிலேயே உங்களால் முடியலைன்னா. அப்போ அவருக்கே தெரியுது இப்போ இப்படி கிடக்குறாரு. சொந்த மகனை பற்றி சொல்கிறேங்க, வேற யாரை பற்றி சொல்லலாம். என் மகன் நீங்கள் பார்க்கலாம், முடிஞ்சவனே கேட்பார். அவர் உண்மை சொல்லுவார். ஆமாம், அப்படி தான் இருப்பார். எழுத்து மூடிட்டு படுத்திருப்பார். எழும்ப கூட அவருக்கு சக்தி இருக்காது. ஆனால் காலையில் இங்கே சர்வீஸில், இப்போ எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு சிலர் இங்கே யார் வாலண்டியராக வேலை செய்கிறாங்க தெரியுமோ, அவங்கள கூட கேளுங்க. எங்கள் சர்ச்சில் இந்த கால் உடைஞ்ச போது ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அது கால் உடையதில் அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. வேற எப்போவாவது நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாருமே அதை நம்புறதில்லை. யாருமே அதை நம்புறதில்லை. இப்படி தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்லுவார். ஆனால் 2வது சர்வீஸில் என்ன செய்வார், முழங்குவார். பாருங்க, உண்மையில் நான் சரீரத்தில் பலவீனமாக தான் இருக்கிறேன். ஆனால் என் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷம் மறைந்திருக்க முடியாது. அந்த பொக்கிஷம் மக்களுடைய கையில் போய் என்ன செய்யணும், சேரணும். அதுதான் தெய்வ சித்தம். அதுக்காக நீங்க யாராவது உண்மையிலேயே பலவீனமானது போய் நின்று கீழே விழுந்து ஏதாவது ஆகி போச்சுன்னா, இந்த ஆள் பேச்சை கேட்டு நான் விழுந்துட்டேன்னு சொல்றாதீங்க. அது அவரவருக்கு ஆண்டவர் தருகிற கிருபை. கிருபை வரங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நான் என் அனுபவத்திலிருந்து இந்த பிரசங்கத்தை பண்ணுறேன். நான் நினைக்கிறேன் இந்த மண்பாண்டத்துக்குள்ள அவர் வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் என் பலவீனத்தில் அவருடைய பலன். அல்லேலூயா. இதுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு மாமா வீட்டில் போயிட்டு, இங்கே பாருங்க, முதல்ல அண்ணனை ஏமாத்தினான், 2வது அப்பாவை ஏமாத்தினான். கரெக்டா? அந்த 2 விளைவு தான் ஆபத்து வந்துச்சு. உயிர் தப்ப ஓடினான். அங்கே போய் மாமா வீட்டில் 2 பொண்ணு. அதில் இவன் யாரை பார்க்குறான், ராகேல். அவங்க பாருங்க, ஏமாத்துக்காரனுக்கு மாமனா ஏமாத்துக்காரன் தான் வருவான். நிறைய எங்கள் மாமா ஏமாத்திட்டார், எங்கள் அங்கிள் என்ன, நீ யாரை ஏமாத்தினன்னு பாரு. நீ விதைச்சதை இன்னைக்கு அறுக்கிற. கரெக்டா? சிரிக்க கஷ்டப்படுறீங்க, ஆனால் இதான் உண்மை. நீ பலே ஏமாத்துக்காரன், அவன் படா ஏமாத்துக்காரன்.
அவன் சொல்கிறான், அப்படியா மருமகனே, சரி, என் பொண்ணுக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் தர முடியாது, அவளுக்காக நீ என்ன செய்ய, 7 வருஷம் அப்படியே சந்தோஷமாக குசியாக அப்பப்போ ரகையில் பார்த்துக்கிட்டே வேலை செய்கிறோம். காலம் ஓடினதே தெரில. கல்யாணத்தனை அவங்க நாட்டு கல்யாணம் முஸ்லீம் புர்கா கல்யாணம். அது அவங்கெல்லாம் அந்த அந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க. இப்போ நீங்கள் கூட உங்கள் சர்ச்சுகளில் கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு முகத்தை மூடி தான் கூட்டிகிட்டு வரீங்க. நீங்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டு கல்யாணத்தை தான் நடத்திட்டு இருக்கீங்க. எங்கள் சர்ச்சிலலாம் அப்படி கிடையாது. அழகாக வீடியோ எடுக்கிறாங்க, அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான்லாம் அதை அலோவ் பண்ணுறது, அழகாக தூக்கி விடுப்பா, முகத்தை எல்லோரும் பார்க்கட்டும். ஏன்னா லேயாள் கதை ஆயிடக்கூடாது. இல்லை, இப்போ நம்ம பாட்டு கல்யாணம் நடத்தி வைக்க பார்க்கும்போது உண்மையே சொல்கிறேன், ஒரு கல்யாணத்து ஃபோட்டோஸ்லாம் முன்னால் வாங்கி ஒட்டுவோம் பார்த்தீங்களா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, அப்படியே சூப்பராக இருக்கிறா அந்த கேள். நான் யோசித்தேன், அடே பயல, இந்த பேலுக்கு நல்ல பொண்ணு கிடச்சிருக்கிறா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒட்டி டாக்குமெண்ட், நான் பொண்ணெல்லாம் நான் பார்க்கல, நான் இந்த புரோக்கர் வேலைலாம் நான் பண்ணுறதில்ல. யாராவது சபையில் இருக்கிற பிரதர்ஸ், எங்கள் ஏரியா லீடர்ஸ், அவங்கள தான் அனுப்புவேன். இந்த என்ன பேச்சுவார்த்தை, புரோக்கர் வேலை, அது வாங்குறது இது வாங்குறது, அதெல்லாம் நான் போகவே மாட்டேன், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இன்றைக்கி நம்ம அதே தொழில்னு அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஊழியக்காரங்க தங்களுடைய கௌரவத்தை காத்துக்கொள்ளணும். சில சமயத்தில் அவன் அங்கே போய் சீப்பான பிஸ்னஸ் பண்ணுவான், நம்மளை ஜெபம் பண்ண சொல்லுவான். செருப்பை கூட ஒரு தட்டில் வச்சு அதுக்கும் ஜெபம் பண்ண சொல்லுவான். என்னன்னு ஜெபம் பண்ணுறது செருப்புக்கு? ஏங்க நீங்கள் பார்த்தது இல்லையா, அப்படி கோல்டு கலர் செருப்பு இருக்கும், சட முடி, இந்த ஜாயின் பண்ணுற முடி, அதுக்கு கூட நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய தலைவிதி நமக்கு. அதனால தான் இந்த பிஸ்னஸ்லாம் ஓகே, நீங்கள் உங்களுக்கு மனசாட்சி சரியாக இருந்தால் செய்யுங்க, நான் ஏன் கதையை சொல்கிறேன். சரி, இப்போ காரியத்துக்கு வருவோம். நான் அந்த பொண்ணு அதுக்கு முந்தி பார்த்ததில்லை. ஃபோட்டோ பார்த்தா இந்த பையன் கொஞ்சம் சாதாரண பையன், இவனுக்கு இவ்வளோ அற்புதமான பொண்ணான்னு சந்தோஷப்பட்டு வயிறுலாம் எரியலை. கல்யாணத்தன்னைக்கு தலையை மூடி கொண்டாடுறாங்க. எங்கள் சர்ச்சினுடைய வழக்கப்படி சர்ச்சு வாசல் வந்தோடனே என்னத்தை எடுத்துடணும், முக்காட்டை எடுத்துடணும். எடுத்த உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஆள் மாறாட்டம் பண்ணி கொண்டாந்துருக்குறானுங்க. நான் உடனே கையில் இருக்கிற டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோவையும் பார்க்குறேன், அந்த பொண்ணையும் பார்க்குறேன். இது வேற ஆள், அது வேற ஆள். நிஜத்தில் வேற ஆள் இல்லை. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதோ ஆப்பில் போட்டு அதை, இந்த ஆப்புங்க போ தெரியுதா உங்களுக்கு? பாவிங்க என்ன கிருமம் பண்ணுறானுங்கப்பா. நேற்று கூட ஒரு மேரேஜ் மேட்டர் பேச நான் சொன்னேன், ஃபோட்டோ ஷாப் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் ஆப்லலாம் போட்டு எடுக்கக்கூடாது, கருப்பாக இருந்தாலும் அப்படியே எடுத்துகிட்டு வரணும். உறுதியாக சொன்னேன் அவங்கள்ட்ட. இந்த ஆப்லலாம் என்ன செய்ய, அவரே சொல்கிறார், பொண்ணை பற்றி சொல்கிறாரு. பாஸ்டர், என் பொண்ணிட்ட போய் நான் ஒரு ஃபோட்டோ கேட்டேன், அவர் பொண்ணை பற்றி அவர் சொல்கிறார். அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபோட்டோ கொண்டாந்து கொடுத்தா, அதை பார்த்தோன்னே நம்ம பொண்ணு என்ன, இது யார் உன் ஃப்ரெண்டாமான்னு நான் கேட்டேங்கிறார். அப்பா சொல்கிறாருங்க, அவர் பொண்ணுக்கிட்டே அவர் கேட்குறாராம், இது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படின்னு, அது என் பொண்ணாவே இல்லை பாஸ்டர். அவ சொல்ல, டேடி நல்லா பாருங்க, நான் தான் அப்படின்றாளாம். காலம் அப்படி மாறி போச்சு. அதனால் இந்த வாட்ஸ்அப்லலாம் சிலர் இருக்காங்க, அது உள்ளே போயிட்டு அவங்க டிடி அடாடா இப்படி தான் நிறையா பாஸ்டருங்க அந்த அடாடாடான்னு தான் மாட்டிகிட்டு இன்றைக்கி ஒன்றா பார்த்து அவன் ஆமாங்க பஞ்சாயத்துக்கு எங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் தானே பிஷப் கவுன்சில் தலைவர் வாங்கன்றாங்க. ஆச்சுன்னா, யோ பிஷப் கவுன்சிலுக்கு தான் தலைவர்ப்பா, இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் வர முடியாது, எவன் முதுகு இங்கே பெருசாக இருக்குது. ஏங்க இதே அது என்னது நம்ம பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஏரியா இருக்க ஹெப்பாலில் தான் கூப்பிட்டாங்க, நீங்கள் வரணும் கண்டிப்பாக. சொல்லிட்ட மன்னிச்சுக்கோங்க, ஆளை விடுங்கப்பா, அவனை போடுறதா இருந்தால் தாங்கிறதுக்கு சக்தி இருந்தால் போட்டு அனுப்புங்க. என்னன்னா அந்த அதை பார்த்துட்டு மெதுவாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அதுவும் பிசாசு பிணைக்கு வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, தெளிலாளை போல அநேக அப்படி அத்தாலியாளை பற்றி பைபிளில் படிச்சிருக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், அப்படி சீவி சிங்காரிச்சு, பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது வேஷமா. அப்புறம் தான் அவர் தள்ளி விடுங்கடா அவட. அதெல்லாம் கொஞ்சம் பக்தி வைராக்கியம் இருக்கணுங்க. நம்முடைய சபை பிள்ளைகள் அப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்தால்
அதை தவறு என்று கண்டிக்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும். நான் இரவில் நானும் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற அளவுக்குலாம் நேரம் இருக்கிற ஒரு கேவலமான ஊழியக்காரன் கிடையாது. எனக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை. எப்போதும் எழுதிக்கிட்டே இருப்பேன், எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எப்போதும் பேசிக்கிட்டு இருப்பேன். ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நமக்கு எங்கெங்க நேரம் இருக்குது? ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்ய பணிக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். நேரங்கிறது நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஆனால் சிலர் அதே தொழிலாக உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படியே தள்ளுறது. ஒரு முறை எனக்கு தூக்கம் வரல, மணி 3:30 ஆயிடுச்சு. சரி, நம்ம பசங்க லட்சணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தகப்பன் கொஞ்சம் கவனிக்கல. உடனே ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்டஸாக போனேன். பர்டிகுலராக அந்த வாலிப பிள்ளைங்க அதை தான் பார்ப்பேன். ஆசையில் இல்லை, அதுங்க தானே திமிர் பண்ணுது. பார்த்தா அப்பா என்னால் எங்க என் சர்ச்சு பிள்ளைங்களை சொல்கிறேன், உங்கள் சர்ச்சு பிள்ளைகளை சொல்லலை. ஒன்று என்னென்ன அக்கிரமம் பண்ணி வச்சிருக்குது. உடனே மெசேஜ், வாட் இஸ் திஸ், உடனே பதில். அங்கே கேள்வியை அனுப்புவேன். அதுங்களுக்கு அதை பார்த்த உடனே பேதி போயிடும். ஏன்னா யார் கேட்குறா? பிஷப் கேட்குறார். பதில் அனுப்பணும்ல. விடிய காலம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவே மாறி இருக்கும், இல்லை பைபிள் படத்தை போட்டிருப்பாங்க. என்னையா பிடிச்சி வெளுத்து வாங்கிடுவேன் நான். ஏன் தெரியுமா? அவங்க சொந்த தாய் தகப்பனு கூட அதை கண்டுபிடிக்க தெரியாது. சொந்த தாய் தகப்பன் கவனிக்கவும் கண்டிக்கவும் தைரியம் கூட சில சமயத்தில் இருக்காது. அந்த தைரியம் என்கிற பொக்கிஷத்தை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவன் அங்கே ஏமாந்துட்டான். உடனே மாமனார்கிட்ட அப்படியே முறைக்கிறான், யோ என்னையா என்ன ஏமாத்திட்ட, இப்போ என்ன பிரச்சனைப்பா? அடுத்தாலும் என் மகா இருக்கிறா இல்லையா, நீ நேசிக்கிறவா இருக்கிறல்ல, சரிப்பா அவளை எனக்கு கல்யாணம். அதெல்லாம் முடியுமா? இன்னொரு 7 வருஷம் வேலை செய். மாமன் பார்த்தீங்களா டபுள் டமாக்கான்ற மாதிரி அடிக்கிறான். உடனே வேற வழி இல்லை, நேசித்த பொண்ணுக்காக இன்னொரு 7 வருஷம். எத்தனை வருஷம் மொத்தம்? 14 வருஷம். ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? நாங்களாம் அந்த பாட்டை பாடுறதில்ல. வெறுங்கையா போனேன், 2 பரிவாரங்களோடு வந்தேன். யாரு? இந்த யாக்கோபு. அதை இவன் எழுதி வச்சு எழுதினவன் கதையும் இப்போ 2 பரிவாரமாக ஆகி போச்சு. அதனால தான் பாட்டு பாடுறதுக்கு முந்தி எழுதுனவன் யாரு, அவன் என்னத்துக்காக இந்த பாட்டை எழுதினான்னு கொஞ்சம் கவனிக்கணும். இந்த 2 பரிவாரங்கும் போது முந்திலாம் யாக்கோபு நினைச்சோம், இப்போ வேற ஒருத்தனை ஜெய நினைக்க வேண்டியிருக்கு. பாட்டு ஜெயன்னு தான் இருக்கும், வாழ்க்கை ஜெயன்னு இருக்குதா? சரி, ஓகே, இப்போ அதை விட்டுருவோம். அதை எப்படி அவன் கதையை அவன் பார்த்துட்டு போகிறான், நமக்கு என்ன? சும்மா எனக்கு ஒரு ஜோக் தேவைப்பட்டுன்னு சொன்னால் அவ்வளோதான், இதோட விட்டுருங்க. வெளியே போய் அவனை பற்றி சொன்னார் 2 பரிவாரம்னு ஊரெல்லாம் கிசு ஆக்கிடாதீங்க. ஏன்னா நமக்கு சில சமயத்தில் இது ஒரு ஐ அக்ரி வித் யூ, பட் தேர் யூ ஹேவ் டு கீப் யுவர் மவுத் ஷட். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், பாஸ்டர் ரூபன் தான் சொல்லி கொடுத்தாருன்னு ஊரெல்லாம் பரப்பி விட்டுறக்கூடாது. ஆமாம், கவனிங்க, 2 பரிவாரம் மாத்திரமா? அதுக்கப்புறம் வாங்க ஆடு, அதுங்களை தனக்காக சேர்க்கறதுக்கு என்ன கில்லாடி வேலைலாம் போட்டுறோம். உங்களுக்கு அதை இப்போ சொல்லிட்டு இருக்க முடியல. ஆடுகள் பொலியும் போது அந்த மரப்பட்டைகளெல்லாம், அப்போது மாமனாருடைய ஆடுகளே வேற கலரில் இருக்கும், இவன் ஆடுகளே மாமனார் பார்க்குற. என்னடா அது, நம்ம மந்த இருந்த மாதிரியே இருக்குது, இவன் மந்த. அவன் சொல்கிறான், நான் என்ன பண்ணட்டும்? ஆடுகள், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான். ஆடுகள் பொலிகிற காலத்தில் அதை பார்க்குது இதை பார்க்குது, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்சுவலாக இவனுடைய ட்ரிக் அது. பாருங்க, சொத்து சுகத்தை சம்பாதிப்பதில் கூட ஏமாற்று வேலை பண்ணான், என்னென்னவோ பண்ணாங்க. இப்போ ஊருக்கு வர விரும்புகிறோம், திரும்பி போகிறதுக்கு, ஏன்னா இங்கே பெருசாயிடுச்சு. நான் போகிறேன்னா மாமன் விட மாட்டேங்கிறான். இப்படி ஒரு இழிச்ச வாய்ப்பை நம்ம கிடைக்க மாட்டானே என்று விட மாட்டேங்கிறோம். சம்பளத்துக்கு போராடுறான். கடைசி ஒரு நாள் என்ன ஆச்சு, சொல்லாமல் கொள்ளாமலே நம்ம போட்டான், ஓடுறான்.
ஏமாற்றுக்காரனுடைய பரிதாப நிலைமை நல்ல வழி அனுப்புதல் இல்லாமலேயே பரிதாபமாய் திருட்டுத்தனமாய் ஓடி வர வேண்டியதா இருக்கும். அதுல வேற என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா? இவனே பாருங்க, லேயாள் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, இவன் நேசித்த பொண்ணு யாரு? ராகேல். அவங்க அப்பாவுடைய சில சொரூபங்கள் என்ன பண்ணிட்டா? ஆமா, நம்ம நேசிக்கிறவெல்லாம் திருட்டு போனாதான் இருப்பான். ஓவரா லவ் பண்றீங்க பாத்தீங்களா, அவங்க தான் அவங்களுக்கு அவமானத்தை உண்டாக்குவாங்க. எதை கண்டாலும் லிமிட்டா இருந்துக்கணும். ஏன்னா அவளுக்காக இவன் 14 வருஷத்தை வாழ்க்கையை வீணாக்குனவன். அவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த தன்னுடைய தெய்வங்கள் எல்லாம் காணும் அப்படின்ட்டு தேடி வர்றான். ஒரு இடத்துல வந்தோடனே அவனும் டெக்னிக்காக தான் பண்ணுறான். ஓடி வந்ததை பற்றி பேசாம, நீ ஓடி வந்த, ஆனால் என் தெய்வங்களை ஏன் திருடிட்டு வந்தேன்றான். எவ்வளோ அவமானமான குற்றம் சார். இவன் எடுக்கல, யாக்கோபு எடுக்கல. பார்த்தீங்களா? யோ இங்கே பாரு அம்மாமா, நான் எல்லாம் எடுத்துகிட்டு வரல, நீ வேணா தேடிக்கோ. அவன் எல்லாம் தேடிட்டு வருவான். இவவா இருங்க, அவ எப்படி அவன் பாருங்க, அவன் நேசித்த பொண்ணு. யோ நான் மாத விளக்கா இருக்கிறேன், தீட்டா இருக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நீ எந்திரி அப்படின்றான். அப்புறம் பார்த்தா கீழே அவள் ஒழிச்சு வச்சிருக்கிறான். யாரு? ராகேல். இப்படிலாம் தாண்டி இதெல்லாம் நீங்கள் இப்போ ரொம்ப பேச நேரம் இல்லாமல் இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள். அதுக்கப்புறம் யாப்போக்கு அப்படிங்கிற ஒரு நதி, அதுதான் அந்த எல்லை முடிஞ்சுக்கிட்டாங்க. யாப்போக்கு நதியினுடைய இந்த கரை நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க அண்ணன் இருக்கிற, அதுதான் கானான் தேசம். உண்மையான கானான் தேசம் அதுதான். அவங்க அண்ணனுடைய டெரிட்டரி. இவன் பிறந்து வளர்ந்த இடத்துக்கு இந்த நதியினுடைய அக்கறை. இவன் என்ன பண்ணான்? எல்லாரையும் இந்த கரைக்கு அனுப்பிட்டு, நல்ல கவனிங்க, இவன் மாத்திரம் என்ன செய்யறான்? அந்த கரையில் போயிட்டு இரவு முழுவதும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான்? போராடுறான். என்ன கேட்கிறான்? நீர் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கலைன்னா உண்மை என்ன செய்ய மாட்டேன்? விடவே மாட்டேன். இப்போ நம்மளே யோசித்து போவோம், ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கலாமா? அவன்கிட்ட என்ன தான் இல்லை? 2 பரிவாரம் இல்லை, அது இல்லாமல் வேற யாரு? இந்த சேர்த்துக்கோங்களேன், வேலைக்காரிகள் எல்லாம் பலர் மனைவியாக இருக்காங்க. அந்த காலத்தில் அது பாலிகமி. அது இன்னைக்கு தான் கிடையாது. ஆனால் இன்னைக்கும் நம்ம ஆட்கள் நிறைய பேர் பாலிகமியில் தான் இருக்கிறாங்க. ஊழியங்கள் உருப்படாமல் போகிற காரணமே என்னது? ஒன்றுக்கு மேற்பட்டது. உடனே என்ன இல்லை, மனைவிங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆடு மாடு எல்லாமே. அவன் சம்பத்தே அவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் இவனுக்கு என்னதான் ஆசீர்வாதம் வேணும்? அவன் என்ன ஆசீர்வாதத்தை கேட்டு அங்கே போராடினான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன். இரவுலாம் போராடுறான். இப்போ நீங்க தான் சொல்லுங்க, அவன் என்ன ஆசீர்வாதத்துக்காக போராடினான்? விடிஞ்சா கரைக்கு அந்த பக்கம் போனோம். அண்ணன் அந்த காலத்தில் சொன்னான், டேய் ஒரு நாள் வரும், அப்பா அம்மா சாவும் போது நான் உன்னை கண்டிப்பா பழிக்கு பழி வாங்குவேன். ஆனால் உண்மையை பாருங்க, அவங்க அண்ணன் அப்படி சொன்னானே ஒழிய அவன் அதை மனசுலலாம் வைக்கல. இவன் அதை மனசுல வச்சு பயப்படுறான். எவ்வளவு பலவீனமானவன் பார்த்தீங்களா? திறமை இருக்குது, தந்திரம் இருக்குது, டெக்னிக் இருக்குது, டாக்டிக் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லை? உள்ளத்துல சமாதானம் இல்லை, தைரியம் இல்லை. தன்னன் அண்ணன் என்னைக்கோ சொன்ன வார்த்தையை நினைச்சு இப்ப கலங்குறான். வேற ஒன்னும் அவன் கேட்கலங்க. அந்த ஆசீர்வாதம் என் உயிர், என் உயிருக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே? உத்தரவாதம் கொடுங்க. அப்பதான் நான் இந்த ஆட்டை தாண்டி என்ன செய்வேன்? போவேன். பாருங்க, நொறுங்குறானா? உடைஞ்ச மண்பாண்டமா மாறிட்டானா? தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பெரிய செல்வம் நினைச்சானா? இல்ல, மண்பாண்டமாய் மாறிட்டான். என் உயிருக்கே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. விழுறான் ஆண்டவருடைய பாதத்துல. அப்போ அவர் ஆசீர்வதிக்கிறார், அவன் பேரெல்லாம் மாத்துறாரு. ஆனால் அவன் தொடை சந்து சுழுக்கு நாய் போச்சங்க. அதனால அவன் எப்படி நடந்தானா? நொண்டி நொண்டி நடந்தான். இப்போ பாருங்க, பலமுள்ளவனாக இருந்தவன் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் யாரா மாறிட்டான்? பலவீனனாய் மாறினான். சில சமயத்தில் ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு பகுதியை தொட்டு நம்மை கொஞ்சம் பலவீனராய் மாற்றுவார். அது நம்ம எதுக்கெடுத்தாலும் சாத்தான்னே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் யாரோ எனக்கு பண்ணி வச்சுட்டாங்க, என் பண்ணி தான் வைப்பாங்க, நாய் நரியெல்லாம் வைக்க மாட்டாங்களா, பண்ணி வச்சுட்டான் நோ, பண்ணினா பன்றி. சில சமயத்தில் தேவனே உன்னை சுளுக்கி நடக்கும்படி செய்வார். ஏன் தெரியுமா? நீ பெரிய பலவான்லாம் பெருமை பாராட்ட முடியாது. பலவானாய் மாற்றுகிற கர்த்தரே சில சமயத்தில் நம்மை பலவீனங்களில் உட்கார வைப்பார். ஏன் தெரியுமா? நம்முடைய பெருமை, நான் தான் பெரிய ஆளு, என்னால் எல்லாம் முடியும், யாரை வேணாலும் நான் ஏமாத்திட்டு வந்துடுவேன்றதெல்லாம் நம்மளை விட்டு ஆகலணும். அப்படின்னா தேவன் கொஞ்சம் என்ன செய்யணும்? நம்மளை நொண்டி நடக்க வைப்பார். அதனுடைய அர்த்தம் சரீரத்தில் இல்லை, இருதயத்தில். அப்படியே சிலரை பார்த்த உடனே நமக்கு அப்படி ஒரு பயம் இருக்கும். சிலர்லாம் முகம் கொடுத்து பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இருக்காது, அந்த இடத்துல நம்ம நொன்றோம். சிலர்கிட்ட நம்ம சாட்சி இழந்திருப்போம். அவங்க இந்த கூட்டத்துக்கு வராங்கன்னா நம்ம அங்க போக மாட்டோம். ஏன்னா அங்க நம்ம என்ன செய்யறோம்? நொன்றோம். இப்படி எல்லாத்துலயும் எடுத்துங்க, பண விஷயத்துல, பொருள் விஷயத்துல, எல்லாத்துலயும் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க சுளுக்கி நடக்கிற நிலைமை இருந்தால் நீங்கள் பலவீன பாத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ போ தைரியமா. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பலுகி பெருகினாங்க, ஆண்டவர் அவங்க கூட இருந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாருங்க, அவன் உடைக்கப்பட்டான். அந்த இடத்துல யாப்போக்கு நதியினுடைய அந்த கரையில் போய் என்ன செஞ்சான்? தான் உடைக்கப்பட்டான். அந்த உடைக்கப்படுதல் தாங்க நம்முடைய பலவீனத்தில் தேவன் தரும் பலன். அங்க என்ன நடக்குது பார்த்தீங்களா? மறுகரைக்கு வரான், அண்ணன் வரான், அவனும் பெரிய, ஏன்னா தம்பியை வரவேற்க, அவன் உண்மையிலே கொலை செய்ய வரலங்க, வரவேற்க தான் வரான். ஆனா இவன் என்ன செஞ்சான்? ராத்திரியெல்லாம் கிடந்து, நம்ம கூட சில சமயத்தில் நம்மளை சிலர் வரவேற்கத்தான் வருவாங்க. ஐயோ அந்த ஆளா, நான் இல்லைன்னு சொல்லிடு, ஐயா சோம்லன் படுத்திருக்காருன்னு சொல்லிடு, என்ன கதை விடுறோம். நம்ம ஊழியர்களை தான் சொல்றேன். யாரோ ஒரு ஊழியக்கார் வந்திருப்பாரு, அங்கே அவருக்கும் நமக்குள்ள ஒரு நுண்டுதல் இருக்கும். நம்ம உள்ளே போய் பெட்டில் படுத்துட்டு ஒய்ஃப்கிட்ட சொல்லுவோம், நான் இல்லைன்னு சொல்லிடு. அவருக்கு எப்போ ஐயா ஷூ இங்கே கிடக்குது அப்படின்னு, ஏதோ ஒன்று. ஏன் நமக்கு அந்த நிலைமை? சிங்கம் போல சீறி இழத்தாங்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சிங்கத்தை அதன் குகையிலேயே என்ன செய்யணும்? சந்திக்கணும். we have to face the lion in its own den. நம்ம யார் தெரியுமா? சிங்கத்தை நடு ரோட்டில் இல்லை, சிங்கத்தை அது குகையிலேயே போய் சந்திப்போம். ஆமா, நம்ம சிங்கம் இல்லைங்க, அசிங்கங்களை கண்டே நடுங்கிக்கிட்டு இருக்கிறோம். எவன்கிட்டயோ 100 ரூபா வாங்கியிருப்போம், மறந்து போயிருப்போம். அவன் ஐயோ அந்த 100 ரூபாயை கட்டுருவானோ, எதுக்கு நீ வாங்குற? நீ வாங்காமல் இருந்தால் எந்த நாயை கட்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனால் இன்னைக்கு மத்தியானத்தில் முதல் குறிப்பு நான் சொல்கிறேன், நம்முடைய பலவீனத்தில். அதுக்கப்புறம் பாருங்க வர்றான் அண்ணன், அவன் என்ன செய்கிறான்? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, அதில் இவன் என்ன செஞ்சிட்டான்? தம்பி செஞ்ச தப்பெல்லாம் என்ன பண்ணிட்டான்? இதாங்க கர்த்தருடைய கிருபை. மறக்க வச்சார் ஆண்டவர். அவன் மறக்கலை, அவனை மறந்து போகும்படி யார் செய்தா? கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவன் கேட்குறான், தம்பி வாப்பா போ, நம்ம அப்பா அம்மா வீட்டில் போய் நம்மெல்லாம் என்ன செய்யலாம்? அங்கேயும் வம்பாங்க, அங்கே கூட ஒரு டெக்னிக்கை பண்ணுறான். ஆனால் என்னுடைய பிள்ளைங்கள்லாம் சின்ன குட்டி பிள்ளைங்களாக இருக்குது, ஆடுங்கள்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, வேகமாக ஓட்டினா அதெல்லாம் என்ன ஆகி போயிடும்? செத்து போயிடும். நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி என்ன செய்கிறேன்? வரேன்றோம். அப்போ கில்லாடி. அப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவரே அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்து, நீ அந்த பக்கம்லாம் போக வேண்டாப்பா, நீ, ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆபிரகாமுக்கு, உன் சந்ததி பெருகும், தேசங்கள் உருவாகும், நேஷன்ஸ் உருவாகணும் இல்லையா? அதனால ஆண்டவரே என்ன சொல்றாரு? அவன் அந்த பக்கம் இருக்கட்டும். அவன் தான் பின்னால ஏதோ மீறா மாறினாங்க. அவங்கெல்லாம் மலையினுடைய அரணிப்பான பட்டணங்கள்ல வாழ்ந்தாங்க. யாரு?
ஏசாவின் சந்ததியார். இவனை ஆண்டவர் வேற இடங்கள்ல கொண்டு போறார். அங்க கர்த்தருடைய திட்டமும் நிறைவேறுது. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் சந்ததி பலத்து 12 கோத்திரங்களாகி அந்த 12 கோத்திரங்களுக்கு போறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் யோசேப்பு, அதுக்கப்புறம் மோசே, அதுக்கப்புறம் யோசேப்பு காலம் வரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வரான். அவன் இந்த மக்களை கொடுமைப்படுத்துறான். 400 430 2 கணக்கு இருக்கு. நான் 430 நான் நம்புறேன். 430 வருஷம் அங்க என்னவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் யாரை எழுப்புகிறார்? மோசே. அப்படி பாருங்க, அந்த வரலாற்றில் தான் நம்முடைய மேசியா வந்து பிறந்தார். அல்லேலூயா. அந்த மேசியாவை பிரசங்கிக்கிறதுக்கு தான் நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த காலவெளியில் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலவீனத்தில் பலன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு தெரியும். சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறாங்க. அங்கே ஒரு பெண் வந்து ஒரு தைலத்தை என்ன பண்ணுறா, உடைச்சி அதை அவருடைய சிரசின் மேல் ஊற்றுறான். தன் தலைமையினால் அவருடைய பாதத்தை என்ன செய்கிறா, அங்கே இருக்கிறவங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறா. இதை எதுக்கு போய் இப்படி வீண் பண்ணுறா, இதை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு என்ன செஞ்சுருக்கலாமே. ஆமாம், இப்போ நமக்குடைய கவலெல்லாம் சோசியல் சர்வீஸ் தான். அவனுக்கு சோறு போடலாமே, இவனுக்கு துணி வாங்கி கொடுக்கலாமே. பாருங்க, யாருக்கு எதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு அதை கொடுக்கணும். அவர் ஆண்டவரே சொல்றார், ஏய் அவளை தொந்தரவு போனாதீங்க, அவள் என்னிடத்தில் என்ன செய்திருக்கிறாள். ஏங்க, சமூக சேவைக்கு கொடுக்கறத சமூக சேவைக்கு கொடுங்க. அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு, சமூக சேவைக்குரியது சமூக சேவை. இன்னைக்கு அநேக ஊழியங்கள்ல அரசாங்கம் போட்டு திருக்கி ஏன் எடுக்கிறான் தெரியுமா? இதை இதுல தூக்கி போடுறோம், அதை தூக்கி இதுல போடுறோம். அரசாங்கம் கண்டுபிடிச்சா ஆடிட்டர் மூலம் நம்மளை பெண்ட கலத்துறோம். சில சமயம் நம்ம லைசன்ஸை பிடிக்கிறோம். ஜாக்கிரதையா இருங்க. ஊழியத்தில் இதெல்லாம் சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் பெரிய விஷயங்கள், பெரிய விஷயங்கள். சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த இடத்துல பாருங்க, அவள் ஊட்டின அந்த தைலத்தின் வாசனை அந்த அறை முழுவதும் என்ன செய்தது, நிரம்பி. அவள் ஊத்துனது இயேசுவுக்கு தான், அதை நுகர்ந்து பார்த்தது எல்லாரும். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? உடைக்கப்படுகிற ஒரு தியாகம், அந்த வாசனை அநேகரை சென்றடையும். என் வாழ்க்கையை 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்காக உடைச்சு ஊத்துன, இப்போ உங்க முன்னாடி உயிரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். உங்க எல்லார் கையிலையும் மைக்க கொடுத்து, ஐயா உங்க வாழ்க்கை வரலாற்றை சொல்லுங்க அப்படின்னா 30 வருஷம் 20 வருஷம் 40 வருஷத்துக்கு முந்தி என் வாழ்க்கை ஆண்டவருடைய பாதத்துல உடைச்சு ஊத்துன, அதனால ஆண்டவர் இதெல்லாம் செய்தார். அல்லேலூயா. நான் அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன்னா சும்மா இந்த மூஞ்ச காட்டுற கொண்டு போகல. நீ உடைக்கப்பட்ட அந்த வாசனையை அந்த நாட்டு மக்களும் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொண்டு போனார். ஏன் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? நம்ம எல்லாம் பெரிய பிரசங்கியா இருக்கிறதுக்காக எல்லாம் கொண்டு போகல. நம்முடைய தியாகத்தின் அந்த வாசனை அந்த நாட்டு மக்களை, ஏன்னா ஒரு காலத்துல அவங்க இங்க வந்தாங்க, இப்ப அவங்க வர முடியாது, சட்டம் அப்படி தடுக்குது, அதனால நம்மளை அனுப்புறாரு. பெருமைலாம் படக்கூடாது. நான் அத்தனை நாட்டுக்கு போயிருக்கிறேன், இத்தனை நாட்டுக்கு போயிருக்கிறேன். இங்க ஒரு ஆள் இருக்கிறோம், நான் சொல்லுவான், காலையில் நான் இந்தியாவில் டிஃபன் சாப்பிட்டேன், மத்தியானம் துபாயில் லஞ்சு சாப்பிட்டேன். யாருன்னு உங்களுக்கே தெரியும், இப்படி சொல்கிறவன் யாருன்னு. எனக்குலாம் அவனை பார்த்தாலே அப்படியே எரியும். நீ சாப்பிட்டது அங்கேயே வாரிச்சு, அதான் போயிடுச்சு இல்லை வெளியில். நான் அப்படி சொல்லும்போது அப்படி தான் யோசிப்பேன். அவர் ப்ராப்பர்ட்டின்னு வேற சொல்லிக்கிறார். ராத்திரி வந்து சவுதி அரேபியாவில் சாப்பிட்டாரா? டேங்கப்பா, இது பெரிய விஷயமா? எல்லாம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள். இவன் இதை சாப்பிட்றதுக்கு தான் அங்கே போனானா? ஊழியக்காரன் ப்ராப்பர்ட்டுன்றான். இதில் என்னங்க பெருமை? சிறியவனை புலியில் எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிறது. நீ எந்த ஃப்ளைட்டில், அதில் கூட சொல்லுவார், நான் வந்து அந்த ஃப்ளைட்டில் கூட கொஞ்சம் கம்மி டிக்கெட் அது இதெல்லாம் இருக்குல்ல, இவர் பேசுவார், பெருசாக சொல்லுவார். நான் இந்த மாதிரி ஊழியர்களை ஏற்றுக்கொள்றது இல்லைங்க. ஐ டோன்ட் என்கரேஜ் சச் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்ஸ்.
ஐ நெவர் எவர். ஏன்னா நாங்களும் ஃப்ளைட்டில் போயிருக்கிறோம், எங்களுக்கும் ராஜ மரியாதைலாம் கிடைக்கும். சில இடத்துலலாம் மக்கள் நம்மளை வரக்கும் எதுக்கு இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறாங்கன்னு நினைப்பேன். அவங்க செய்கிறது அன்பில் செய்கிறாங்க. நான் யோசிப்பேன், சாதாரண கோயிலுக்கு நம்ம ஏன் நமக்கு இந்த கடந்து உயிரை கொடுத்து வரவே இருக்கிறாங்க? ஏன் தெரியுமா? நம்ம மண்பாண்டங்க. ஆனால் அவங்க பார்வையில் நம்ம யாரா தெரிகிறோம்? பொன் பாண்டங்களா தெரிகிறோம். காரணம் என்ன தெரியுமா? மண்பாண்டத்தை என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவருடைய பாதத்தில் உடைத்து ஊற்றும் பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார். அதனால தான் இந்த மண்பாண்டங்களை மக்கள் யாரா பார்க்கறாங்க? கோல்டன் வெசலா பார்க்கறாங்க. அல்லேலூயா. ஐயா, நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இருக்கணும். எங்க வாழ்க்கை மாறினது போல இன்னும் பல மக்கள், பல நாட்டு மக்கள் மாறணும் சொல்லி எவ்வளவோ மக்கள் நம்முடைய ஆயுசு நாட்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பார்வையில நம்ம இப்ப மண்பாண்டமா தெரியல. மண்பாண்டத்தை இயேசு முன்னால உடைச்சாச்சு. மக்கள் கண்கள்ல நம்ம யாராய் காட்டுகிறார்? கர்த்தர் பொன் பாத்திரமாய் காட்டுறார். அவனை கனம் பண்ணு. அந்த தீர்க்கதரிசிக்க, ஐயா நான் இவர் பரிசுத்தவான்னு காண்றேன். ஒரு மனைவி அவள் போய் சொல்கிறா புருஷன்ட்ட, இவர் வந்து போகும்போதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, நம்ம அவருக்கு என்ன செய்யலாம்? மேல் வீட்டில் ஒரு வீட்டை கட்டி ஒரு கத்த சொல்லுவார், என் ஊழியக்காரன் அவனுக்கு தேவை இந்த காலமாக இருந்தால் ஏசியெல்லாம் போட்டு விடு. கரெக்டா? ஏங்க கனம் நம்ம நான் கத்துடைய ஊழியக்காரன் என்ன கண்டுக்காமல் போகிறேன். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்கிறோம். உன்னை பார்த்தா பரிசுத்தவன் மாதிரி தெரியலையப்பா. அவன் அதுவும் பாருங்க, அவ புருஷன் சொல்லி இருந்தா கூட மேட்ரு இல்லை. யார் சொல்றா? மனைவி, பெண் சொல்றா. இவர் யாரா, என் பார்வையில் யாரா தெரிகிறார்? இந்த கனம் எல்லாம் கத்தற்று வருதுங்க. இன்னைக்கு நம்மளை பற்றி எவ்வளோ சொல்கிறாங்க மக்கள். நான் கெட்டதை சொல்லலை, நல்லதை சொல்கிறேன். நீங்களே ஆச்சரியப்படுறீங்க, என்னடா அது நம்மளை இப்படி போய் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க? தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், நம்ம போட்டிருக்கிற உடையோ, நம்ம குடியிருக்கிற வீடோ, நம்மக்கிட்ட இருக்கிற செல்வ செழிப்புகளோ இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் இந்த மண்பாண்டத்தை யாருடைய பாதத்தில் உடைச்சோம்? ஆண்டவருடைய பாதத்தில் உடைச்சதுனால தான் எனக்கு இப்படிப்பட்ட கனங்களை கத்த தருகிறார். அல்லேலூயா. அவர் எச்சரிக்கை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். உடைக்கப்படாத தலைவனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Be aware of an unbroken leader. இன்னைக்கு நம்ம எல்லாம் லீடர்ஸ். இந்த மீட்டிங் என்னது? பிஷப்ஸ், பாஸ்டர்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் லீடர்ஸ். நம்ம எல்லாம் லீடர்ஸ். ஆனா ஒரு குவாலிட்டி எங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், யூ மஸ்ட் பி broken. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒருவனை தலைவனா நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா அவன் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய ஊழியத்துல என்னத்தை சந்திச்சிருக்கணும்? உடைக்கப்படுதலின் அனுபவத்தை சந்தித்திருக்கணும். உடைக்கப்படுகிற மனிதனை அவர் உருவாக்குவார், பலப்படுத்துவார், பயன்படுத்துவார். சும்மா பொறாமப்படக்கூடாது. என்ன ரகசியம்? நான் வந்து முதல்ல இந்த சர்ச்சிலெல்லாம் இருக்குல்ல, பழைய அங்கே இருந்த முதல்ல அந்த கல்ற பக்கத்தில் ஒரு பிரபலமான ஊழியக்காரந்தர், வேதத்தில் இருக்கிற ஒரு பேர், 3 எழுத்து உள்ள பேர் உள்ளவர், இந்த ஏரியாவில் ஊழியம் செஞ்சார். இப்போ இறந்து போனவங்களை பற்றி எப்போவுமே உயிரோடு இருக்கும்போதும் குறை சொல்லக்கூடாது. அப்போ அவர் வந்து அவர் சபை ஏதோ சின்ன சபை வளர்ந்துச்சு இருக்குது, அவங்க ஒய்ஃப் நடத்திட்டுருக்குறாங்க. ஓகே, குட். ஆனால் என் மேலே அவருக்கு என்னன்னு தெரில, ஒரு பயங்கர காய்முகாரம். சவுல் தாவீதை பார்த்து, எனக்கு வந்து அவர் என் வயசுலேயும் மூத்தவர், அனுபவத்துலேயும் மூத்த சவரம். அவர் எல்லாருக்கும் பிரபலமானவர். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த ஆள் மந்திரம் பண்ணி ஆட்களை சபைக்கு இழுக்கிறோம். எங்க மந்திரம் பண்ணி சபைக்கு இழுக்க முடியுமா? இல்லை, அவர் மந்திரம் பண்ணி சபைக்கு ஆளை யாரையா பிடிக்க முடியுமா? நடக்காது. இந்த ஆள் என்ன மந்திரம் பண்றான், என்ன மந்திரம். அப்புறம் தெரிஞ்சுட்டு அவரும் பண்ணுவார். அப்போ இப்படிலாம் சொன்ன ஒரு ஆள் உண்டு. அவர் சொன்னதெல்லாம் இப்போ சொன்ன சிரிப்பே அடக்க முடியாது. பாருங்க, நான் என் பிரசங்கங்களில் வந்து ஹீப்ரு, கிரீக்கில் இருந்து சில பகுதிகளை விளக்குவேன். நான்
இப்போ இதில் நான் கொண்டு வரல, வச்சிருந்தாலும் சரி நான் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு மாட்டிக்க கூடாதுல்ல. ஏன்னா என்னை விட கிரீக் ஹீப்ரு பண்டிதர்கள் இருக்கிறீங்க. நான் அந்த நாட்களில் எளிய மக்கள், எங்கள் சபைலாம் பெரிய பணக்காரம் படித்தவங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் மேற்கோள் கட்டி அதை நான் பேசுவேன். இவர் என்ன பண்ணுறா தெரியுமா, ஒரு நாள் அவர் சர்ச்சில் அவன் மாத்திரம் தான் கிரீக் பேசுவானோ, அவன் மாத்திரம் நான் பேசுகிறேன் அர்றான்றாரு. அவங்க சபைக்காரன் வந்து எங்கள் பாஸ்டருக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல, பைத்தியம் பிடிச்சி போச்சு, திடீர்னு பிரசங்கத்தில் ரபராங்கிறாரு. என்னன்னு கேட்ட, என்னப்பா முழுசா சொல்லுனா, ஏன் அவர் மாத்திரம் தான் கிரீக் பேசுவாரா, அவர் மாத்திரம் தான் ஹீப்ரு பேசுவார், நான் கூட பேசுவேன். எவ்வளவு வெட்ககரமான காரியம். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, உடைக்கப்பட்டவனை கர்த்தர் பயன்படுத்துவார். இவருடைய பிரச்சனை உடைக்கவே படுறதில்லை. இப்ப நான் உடைச்சேன்னா ஜெபராஜ் ஐயாட்ட போயிடுவார், ஜெபராஜ் ஐயா உடைச்சாருன்னா டானியல் ஐயாட்ட போயிடுவார். புரியுதா? நீ எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ உடைக்கப்படுகிற அனுபவம் முடிந்து நீ அப்படியே ஷோகேஸ் வரும் வரைக்கும் நீ அடங்கி இருக்கணும். ஆகார் உடைக்கப்படுவதை தேவன் விரும்பினார். ஆனா அவ ஓடி போறா. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன் எஜமானி, நாச்சியார்னு போட்டிருக்கு, உன் எஜமானி கிட்ட என்ன செய்ய, அடங்கி இரு, உன் சந்ததியையும் நான் என்ன செய்வேன். உடைக்கப்பட விரும்பலவா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆபிரகாம்டே சொல்றார் ஆண்டவர், போதும் அவளை நீ என்ன பண்ணிடு, அனுப்பி விட்டு. ஆண்டவரே சொல்றார். அவன் அவ தோல்ல துருத்தி தண்ணியை கொடுத்து பையனையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல விட்டுட்டு வந்துட்டான். துருத்தி தண்ணி என்ன ஆகிப்போச்சு, காலி ஆகிப்போச்சு. இப்போ தண்ணி தாகம், பையன் என்ன செய்கிறான், தாகத்தில் அலறான். வனாந்தரத்தில் சாகத்தான் செய்யணும். யாராவது வனாந்தரம்னா, வனாந்தரங்கிற அரணிய காடுகள் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக இட் இஸ் டெசர்ட். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வனாந்தரம் வேற, மறுபூமி மறுபூமி. இப்போ பாருங்க, அது ஒன்றும் மணல், அந்த ஹீட் வேவே நம்மளை சாவடிச்சிடும். என்னையா செத்துருவோம். நான்லாம் போயிருக்கிறேன், நான் பாலைவனம், ராஜஸ்தான் பாலைவனம்லாம் போயிருக்கிறேன். உடனே இவ என்ன செய்யறா தெரியுமா, பெற்ற தாய் இல்லையா, என் பிள்ளை சாகிறதை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா, பிள்ளை செத்துருன்ற முடிவுக்கு வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல விட்டுட்டு கதறான். தண்ணி கேட்டுலாம் கதறல, என் பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன் பார்க்க. என்னால பாருங்க, ஆண்டவர் பேசுறார், ஆகாரே என்ன விஷயம். அதுக்கப்புறம் பாருங்க, லஹாய் ரோயி, அங்க என்ன செய்யறார் ஆண்டவர், ஒரு அப்போ அதை சொல்றா, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அவ பயணம் எப்படியோ போகுது, அவங்க எங்கேயோ போய் செட்டில் ஆகுறாங்க. அவனும் ஒரு பெரிய ஜாதியாய் மாறிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுமா, உடைக்கப்பட்டாள். ஆகார் கூட அவ வாக்குத்தத்த சந்ததி கிடையாது, சாராள் தான் வாக்குத்த சந்ததி. ஆனா ஒரு நீதிமானோடு அவள் வாழ்ந்த காரணத்தினால, அவ கையில பிடிச்சிருக்கிற குழந்தை ஒரு நீதிமானுக்கு பிறந்ததுனால தேவன் நீதி செய்கிறார். நீ அருவருக்கப்படத்தக்க நபராய் இருந்தாலும் உன்னுடைய ஐக்கியம் ஒரு நீதிமானோடு இருந்தது உண்மையானால், அந்த நீதிக்கும் பலன் தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இல்லையா? அதனால உடைக்கப்படணும். ஏங்க, ஆகாரம் பிடிச்சி இவ மூலம் எனக்கு சந்ததி வரட்டும் கேட்டதே யார் தான்? சாராள் தான். ஆபிரகாம் வலிய போய் இச்சையிலெல்லாம் பண்ணலங்க, அவன் நீதிமான். மனைவியே தான் சொல்றா, ஆக்சுவலா வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்காக அவங்க காத்திருக்கணும். காத்திருக்க பொறுமை இல்லாம இதை செய்யும்படி தூண்டினதே யார் தான்? சாராள் தான். பாருங்க, இன்னைக்கு அவங்க ஃபீலிங் சரிவாகிறதுக்காக அவங்க சில காரியங்களை தூண்டுவாங்க. ஆனா நாளைக்கு இவனே எல்லாத்துக்கும் இவன் சுதந்திரவாளியா மாறிடுவானோ, என் கர்ப்பம் திறக்காமலேயே போயிடுமோ கலங்குறான். அந்த பயத்துல அந்த ஆகாரை அவன் என்ன பண்றா, கடினமா நடத்துறான்.
வாழ்க்கையில நமக்கு தயவு செய்கிற பலரை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சில சமயத்தில் அப்படியே நம்மளை தூக்குற மாதிரி தூக்குவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மேல பொறாம வந்துச்சுன்னா நம்மளை காலக்கள் போட்டு மிதிப்பாங்க. நாங்கெல்லாம் பல ஸ்தாபனங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம். அவங்களுக்கு காலுக்கு செருப்பாதான் நாங்க இருந்தோம். ஆனா எங்களையும் ஆண்டவர் உயர்த்தி எங்களை பயன்படுத்த ஆரம்பித்த உடனே அந்த தலைவர்களுக்கு என்ன வந்துருது? பயம் வந்துருது, பயம் வருது. ஓ, இவன் நம்மளையே மிஞ்சிருவானோ? நீங்கள் இவரும் அனுபவிச்சிருக்கிறார், நானும் அனுபவிச்சிருக்கிறேன். மிதிக்கப்பட்டிருக்கிறோம், நசுக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அவரை பிஷப்ன்றீங்க, அவர் நடத்துகிற கூட்டங்களுக்கெல்லாம் போறீங்க, இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க. சும்மா இல்லைங்க, நாங்கள் கொடுத்த வேலை மிக பெரியது. அந்த நேரத்தில் எங்கே போய் குடியிருக்க போகிறோம்? இந்த மாத சாப்பாடு எப்படி சாப்பிட போகிறோம்? நம்ம பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போகிறோன்னு கஷ்டப்படலை, உடைக்கப்பட்டோம். we were broken. அதனால தான் அந்த ஆகாரை வழி நடத்தின தேவன் அந்த இடத்துல அவளுக்கு ஒரு தண்ணீர் ஊற்றை உண்டாக்கினது போல எனக்கு அகாப்பேங்கிற ஊற்றை உண்டாக்குனார், அவருக்கு கம்ஃபோர்ட்டுங்கிற ஊற்றை உண்டாக்குனார். இதெல்லாம் நாங்க தோன்றினது இல்ல, கர்த்தரே எங்களுக்காக இந்த பெங்களூர் என்கிற வனாந்தரத்துல மறுபூமியில அவர் உண்டாக்குனார். எங்க தந்திரம் மந்திரத்துல எல்லாம் நாங்க வரலங்க. நீங்க வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல உடைக்கப்படுறீங்களா? முழுசா உடைக்கப்பட ஒப்பு கொடுங்க. பாதியிலேயே ஒரு வண்ணத்து பூச்சியை பற்றி நீங்க கேட்டிருப்பீங்க, கூட்டு புழுவா இருக்கும், அது வெளியே வரும்போது கஷ்டப்படும். ஒருத்தன் என்ன பண்ணான் தெரியுமா? காலையில பார்த்தோம், அது இவ்வளோ கஷ்டப்படுதேன்னு சொல்லி ஒரு சின்ன பிளேடை எடுத்து வந்து அதை லேசா தெளிச்சு விட்டான். புரியுதா உங்களுக்கு? இந்த லாவா அதுக்குள்ள அந்த வண்ணத்து பூச்சி புழுவாவே வெளியே விழுந்துருச்சு. இவன் வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் வந்து அந்த வண்ணத்து பூச்சி பறந்துகிட்டு இருக்கிறோம் அவன் நினைக்கிறான். ஆனா அது அந்த இடத்துல விழுந்து செத்துருச்சு. எறும்புகள் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அவன் கேட்கிறான், ஆண்டவரே இது என்ன இது? நான் அந்த பூச்சி வெளியே வர்றதுக்கு உதவிதானே நான் செய்தேன். ஆண்டவர் பேசுறார், முட்டாள், நான் தான் கிரியேட்டர். அது வந்து அதுக்குள்ள இருந்து அப்படி பிசுங்கி 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 வெளியே வரும்போது தான் கலர்கள் அதுல உண்டாகும். வண்ணத்து பூச்சியினுடைய வண்ணங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வராது. அந்த கூட்டுக்குள்ள இருந்து அது நெளிஞ்சி 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 வரும்போது அதுல இருக்கிற அந்த திரவங்கள் வெளியே வந்து அழகான வண்ணத்து பூச்சியா மாறும். ஆனா நீ ஒரு சுய புத்தியினால ஒரு அழகான வண்ணத்து பூச்சி சாகும்படி நீ பண்ணிட்ட. நீ கிரியேட்டர் இல்ல, நான் தான் கிரியேட்டர். நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, நீங்களே உங்களை கிரியேட் பண்றதுக்கு துணிஞ்சிடாதீங்க. அடவுடு எங்களுக்கு ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவாரு, கழுத போனா குதிரை வரும். அப்படிதான் எந்த ஊழியக்காரன். இப்ப நான் போனேன்னு வச்சுக்கோமே, அட அந்த கழுத போனா எனக்கு ஒரு குதிரை வரும். இன்னைக்கு எல்லாம் மூடி கிடக்குது, எல்லாம் மூடி கிடக்கு. ஆராதிக்க ஆள் இல்லை, நடத்த ஆள் இல்லை, நிர்வாகம் செய்ய ஆள் இல்லை. கழுத போச்சு, ஆனா குதிரை வரலையே, வரல. எத்தனையோ குதிரைகளை அவர் ஹயர் பண்ணி கொண்டாந்தாலும் இவருடைய ஊழியமே என்ன தெரியுமா? குதிரைகளை என்ன ஆக்குவாரு? கழுதையாக்குவார். ஆனா நாங்க சொல்லட்டா, கழுதைகளை கொண்டு வருவோம், குதிரைகளை உருவாக்குவோம். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஊழியர்களானாலும் சரி, என்னை விட்டுட்டு போன ஊழியர்களானாலும் சரி, எவருமே கழுதையா இல்ல, குதிரையா தான் இருக்கிறாங்க. அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரூபன் இருந்து நீ வந்திருக்கிறியா, நிச்சயமா உன்கிட்ட திறமை இருக்கும், உன்னை அவர் உருவாக்கி இருப்பார், நீ பொழைச்சுக்குவ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னை விட்டுட்டு போன யாருமே பொழைக்காம இல்ல, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கழுதையை கொண்டு வருவோம், அவங்களை யாராய் மாற்றுவோம்? குதிரையாய் மாற்றுவோம். உடைக்கப்பட ஒப்பு கொடுங்கள். அதைத்தான் முதல்ல சொன்ன, இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்னாக்குகிறார்? குணமாக்குகிறார். 147:3 சாம் 147:3 அவர்களுடைய காயங்களை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். தேவன்
நம்மளை உடைக்கிறார்னா அழிக்கிறதுக்காக உடைக்கல, நம்மை தம்மோடு இணைத்து கட்டி கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை உடைக்கிறார். நீங்க போங்க, நடுவழியில கட்டி இருக்கிற ஒரு கழுதையும் குட்டியும் காண்பீங்க, அதை அவுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்றார். கட்டை என்ன செய்யுங்க, உடைச்சி கொண்டு வாங்க. ஏன் தெரியுமா? அவர் அதன் மேல ஏறி ராஜபவனி போக விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் உடைச்சி வெளியே கொண்டு வரார்னா ராஜபவனியாக அவரை நாம் சுமந்து உலகத்துக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் உடைக்கிறார். இல்லையா? என் அனுபவத்தில் சொல்றேங்க, உடைக்கப்படும் போது கொஞ்சம் கஷ்டமா தான். யாருக்கு தான் வலிக்காது? யாருக்கு வலிக்கும்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செஞ்சிடு, ஐயோ அம்மான்லாம் கத்தாத. பிரசவ வலியில் இருக்கிறவோ ஐயோ அம்மான் தான் கத்துவோம். ஆனா தான் பெற்றெடுத்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த வலி எல்லாம் அவளுக்கு மறந்து போயிடும். இன்னைக்கு நீங்க ஒரு வலியின் பாதையில நடந்துகிட்டு இருக்கிறீங்க. புத்தாண்டுலையும் எனக்கு புது வழி பிறக்கல, ஐயோ அப்படின்னு நீங்க வலித்து முக்கி முனகிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்றேன், சில காலங்கள் கடக்கும், உங்க கையில அற்புதமான சில ஜீவன்களை தருவார். அது சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், நீங்க இப்போ ஜெபித்தது போல நிலமா இருக்கலாம், நிலத்தை கட்டுவதற்கு பணமா இருக்கலாம். என்ன ஆசீர்வாதங்களையும் உடைக்கப்படுகிற மனிதனுக்கு கண்டிப்பா ஆண்டவர் தருவார். இல்லையா?